ஸோ எவ்ரி வீக் வந்து 3 to 6 நம்ம சண்டே இந்த தளத்துல மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஆக்டிவ் மூலியமா வந்து நிறைய பேர் வந்து நம்ம கனெக்ட் ஆகுறோம். அண்ட் இந்த 3 to 6 வாரம் செஷன் மூலியமா ஒரு ஸ்பீக்கரும் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுல இப்போ முன்னாடி ஸ்பீக்கர்ஸ் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, அதை பிசினஸ்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அவங்க growth வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வளர்ந்துட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் மூலியமா நிறைய பேர் வந்து டெவலப் ஆகுறது பாக்குறப்போ எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, நிறைய செஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. ஸோ ஆக்டிவ் மூலியமா நீங்க எல்லாருமே இணைஞ்சதுக்கும் அண்ட் இந்த செஷன் நடத்துற இந்துமதி மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த செஷன்ல வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆதிதிராவிடர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் விஷன். நம்ம சென்னை யூனிட் மட்டும் இல்லாம வந்து பெங்களூர் சாப்டர்லயும் வந்து ஜூம் செஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஜூம் செஷன்ஸ் பெங்களூர் சாப்டரும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதுவும் யூடியூப்ல வரப்போகுது. ஸோ நிறைய சோஷியல் மீடியால அதுவும் ஆட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து 4 to 7 o'clock யாருமே மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கர்நாடகா சாப்டர்ல வந்து மிஸ்டர் மோகன் பிஎஸ், அவர் வந்து அட்வைசர் ஆஃப் ஆக்டிவ் விங். ஸோ சார் த ஃபர்ஸ்ட் செஷன் யூடியூப்ல வந்து கொடுக்க போறாரு பெங்களூர்ல. ஸோ மிஸ் பண்ணாம அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் பாருங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பிசினஸ் பீப்புள் என்ன லிங்க்ஸ் இருக்கோ பெங்களூர், கர்நாடகா அந்த ஏரியால நீங்க வந்து பாஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். ஏன்னா வந்து நம்ம தமிழ் ஆக்டிவ் தமிழ் மூலியமா வந்து தமிழ் பீப்புள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ற மாதிரி அங்க கர்நாடகால வந்து கன்னடா ஸ்பீக்கிங் பீப்புளுக்கும் அவங்க லாங்குவேஜ்லயே வந்து செஷன்ஸ் நடத்துறதா வந்து முடிவெடுத்திருக்கும். அண்ட் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, இப்போ யூடியூப்ல வந்து அது வரப்போகுது. ஸோ இது ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் இன்னைக்கு நம்ம நடுவுல வந்து இந்துமதி மேம் வந்திருக்காங்க. இந்துமதி மேம் வந்து ஐபிஆர் ரைட்ஸ்ல வந்து நிறைய போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஐபிஆர் முடிச்சிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் பிஇ, எம்இ அண்ட் டாக்டரேட். அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அண்ட் அவங்க வந்து ஒரு ஓன் ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காங்க. கம்பெனி பேர் 1 minute மேம். கிம் பேட்டர்ன்ஸ் மேம். எஸ் மேம், கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா கிங் Kim Patterns, KIM, Kim Patterns and Research Center. And Madam வந்து mentor of change, Atal Innovations Missions. So இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாம வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து மேடம் வந்து அசோசியேட் பண்ணி அவங்கள வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபி ரைட்ஸ் வந்து இன் அண்ட் அவுட் வந்து அவங்களுக்கு கிளாரிபிகேஷன்ஸ்ல இருந்து அவங்க பிசினஸ் செட் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து ஒத்துழைச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து காப்பி ரைட்ஸ்ல, ஐபிஆர் ரைட்ஸ்ல என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இன்னைக்கு செஷன்ஸ்ல கேட்கறது மட்டும் இல்லாம வந்து அவங்க நம்மளுடைய ஆக்டிவோட வந்து ஐபிஆர் ரைட்ஸ் விங் ஹெட் தான் அவங்க. ஸோ எப்பவுமே மேடம் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம், டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ ஆக்டிவ்ல வந்து அவங்க நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பீப்புளுக்கும் நம்ம எஸ்சி எஸ்டி என்டர்பிரனர்ஸ் மட்டும் இல்லாம மற்ற பீப்புளையும் நிறைய பேரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க நம்ம மேடம். ஸோ இன்னைக்கு இந்துமதி மேம் நம்ம நடுவுல வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஈவன் ஐ ஹாவ் லாட் ஆஃப் லைக் டவுட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நானும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் டு யூ இந்துமதி மேம், நீங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்டிவ் செஷன். வணக்கம் மேம். தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோ அண்ட் தேங்க்யூ தமிழழகன் சார் அண்ட் தேங்க்யூ சந்திரகலா மேடம், தேங்க்யூ கலாவதி மேடம், என் கூட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆனவங்க எல்லாம். தென் தேங்க்யூ தமிழ்ச்செல்வன் சார், இவங்கெல்லாம் தான் எனக்கு கூட நிறைய இன்ட்ராக்ட் ஆகியிருக்காங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஆக்டிவ்ல இப்போதைக்கு இவங்கெல்லாம் தான். பட் ஐ வாண்ட் டு ஹாவ் மோர் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் யூ ஆல். தென் இன்னைக்கு நம்ம பாக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு
கம்பெனி கொண்டு போறது, நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனியோட அடுத்த லெவல். ஸோ நமக்கு பிசினஸ்னா ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், we are all in the business. ஸோ பிசினஸ் நமக்கு என்னன்னு தெரியும். பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா now intellectual property plays a vital role all over the world. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அதுலேருந்து நம்ம பிராண்ட் நேம்ஸ் எப்படி நம்ம கொண்டு வரணும், பிகாஸ் எனக்கு ஆக்டிவ்லேருந்து நிறைய ரெக்வஸ்ட் பிராண்ட் நேம்க்கு தான் வருது. ஸோ பிராண்ட் நேம் எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஐ வில் ஷேர் தி ஸ்க்ரீன் நவ். சார் கொஞ்சம் எனேபிள் பண்ணி விடுங்க சார், ஷேர் ஸ்க்ரீன். எஸ், தேங்க்யூ. Yes, I think my screen is visible now. Yes, ma'am. Yes, thank you. So the topic is breakthroughs in IP rights and innovations in business. So IP, first நம்ம IP னு என்ன பார்க்கலாம். Myself is Indhumathi. I have done I have started my career with engineering, but now I am fully with IP rights. I'm an IP facilitator as well as IP attorney. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஜஸ்ட் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் எல்லாம் கொண்டுறது. நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் தாட்ஸ், அவங்க எழுதின பேப்பர்ஸ், அவங்க எழுதின ஸ்டோரிஸ், அவங்க ரெடி பண்ண மியூசிக் ஆல்பம்ஸ், அதுக்கெல்லாம் காப்பிரைட் வாங்குறது ஃபர்ஸ்ட் திங். ஸோ காப்பிரைட்ஸ் நான் பண்ணிக்கிறேன், அது ஒன் ஆஃப் த IP ரைட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டன்ஸ். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு ஆரம்பிக்கிறோம்னா, அது ஒரு இனோவேட்டிவா ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா, டு ஓவர் கம் வித் ஆல் அதர் காம்படிட்டர்ஸ் வி ஹாவ் டு கிளைம் தட் ப்ராடக்ட் இஸ் அவர்ஸ். நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா, ஒரு புது ப்ராடக்ட் பண்றோம்னா அது நம்மளோட தான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹோல்டு வேணும் இல்லைங்களா. அதுக்காக தான் நமக்கு பேட்டன்ட் ரைட்ஸ்னு ஐபில ஒன்று இருக்கு. பேட்டன்ட், இட் இஸ் இன் தமிழ் பேட்டன்ஸ், காப்புரிமைகள். ஸோ அந்த பேட்டன்ஸ் அவ்வளவு தமிழ் வேணாம் மேடம், அவ்வளவு தமிழ் வேணாம் சார், அவ்வளவு தமிழ் வேணாம், அப்ப புரியாது, யாருக்கும் புரியாது. சார் பேட்டன்ட் ரைட்ஸ், பேட்டன்ஸ் பண்ணித்தரேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட கம்பெனிக்கு நம்ம தனியா ஒரு டிசைன் வச்சிருப்போம். அந்த டிசைன், அதாவது ஆஸ் லைக் நான் ஒரு கப் மேனுஃபேக்சர் பண்ணேன்னா, இந்த கப் ஒரு பிரைஸ் கப் மீன்ஸ் இந்த பிரைஸ் கப் இப்படிதான் இருக்கும். நான் ஒரு பென் மேனுஃபேக்சர் பண்ணா, இந்த பெண்ணோட டிசைன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அந்த டிசைன், நம்ம ஒரு புதுசா ஒரு டிசைன் கொண்டு வரோம்னா அந்த டிசைனை மார்க்கெட்ல கொண்டு போகும்போது டு ஓவர் கம் வித் காம்படிட்டர்ஸ், அந்த டிசைன் நம்மளோட நம்ம கிளைம் பண்றதுக்கு நம்ம டிசைன்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுவும் ஐபில இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நமக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஒன்று இருக்கு. ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் மீன்ஸ் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஏரியால மட்டும்தான் இருக்கு, லைக் இந்த ஏரியால இதுதான் ஸ்பெஷலைசேஷன், இந்த ப்ராடக்ட் வந்து நான் பண்றது மட்டும் தான் ஸ்பெஷலைசேஷன், அதுவும் இந்த இடத்துல வர்ற ரா மெட்டீரியல்ல இருந்து நான் செய்யறேன் இந்த ஒரு ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ல நம்ம கொண்டு வந்துடுறோம். தென் அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க்ஸ் நம்ம என்னோட பிசினஸ்க்கு இதுதான் நேம், என்னோட எல்லா பிசினஸ்க்கும் இதுதான் நேம், என்னோட பிசினஸ் இந்த நேம்க்கு கீழே தான் வருது, என்னோட பிசினஸ் வந்து என்னோட நேம் சொன்னாலே தட் இஸ், இப்போ நம்ம as like Amulya, most of the time we will use the example as Amulya only. Amulyana நமக்கு தெரியும், ஜஸ்ட் அது ஒரு மில்க் பவுடர்னு. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேம் பண்றதுக்கு தான் நம்ம ட்ரேட்மார்க் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பிசினஸ்க்கு ஒரு இடத்துல நமக்கு காம்படிஷன் வரும்போது அந்த காம்படிஷனை ஓவர் கம் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஐபி தேவை. இதுதான் நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல பண்றோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்றோம்னா இன் அன் இனோவேட்டிவ் வே. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு இடத்துல அந்த அசையும் சொத்து, அசையாத சொத்து, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது எதுலையுமே வராம நம்ம அறிவுச்சார் சொத்துரிமைன்னு சொல்றோம். அறிவுச்சார் சொத்துரிமைனா நம்ம திங்கிங்ல தட் இஸ் பிரைன் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கரெக்டான வேர்ட் அதுதான், பிரைன் சைல்டுன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து நமக்கு மட்டுமே நம்ம பிரைன்ல இருந்து உதிச்ச ஒரு விஷயம், அந்த விஷயம் நம்மளோடதுதான் அப்படிங்கறத நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் நம்ம ஐபி ரைட்ஸ்குள்ள போறோம். ஸோ அது எப்பயுமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் திங்கிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள வர்ற ஒரு புதுவிதமான இது எல்லாமே இனோவேட்டிவ் தான். அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஐபி ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஐபி ரைட்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் we will see what is intellectual property rights. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து லிட்ரரி, ஆர்டிஸ்டிக் ஒர்க், சயின்டிபிக் ஒர்க்ஸ், ஆர்டிஸ்ட் பண்ற ஒவ்வொரு
சின்ன சின்ன நம்ம பண்ற வீடியோஸ், ஆடியோஸ், நம்ம பசங்க பண்ற நம்ம சின்ன வயசுல நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்போம். அது நம்மளோட பழக்க வழக்கத்திலே இருக்கும். பட் ஆனா நமக்கு வந்து அது வந்து இந்த பழக்க வழக்கத்துல நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ப்ராக்டிசஸ் இருக்கும். அந்த ப்ராக்டிசஸ்ல இருந்து அவங்க வந்து அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. லைக் இப்ப தறி போடுறவங்களை பார்த்திருப்போம். தறி போடுறவங்க ஒருத்தவங்களும் ஒவ்வொரு டிசைன் போடுவாங்க. ஒரே டிசைன் இன்னொரு இடத்துல கூட ரெப்ளிகேட் ஆகும். பட் ஆனா அவங்க சிலர் இழைகளை மாத்தி போடலாம். சிலர் வந்து அதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். பட் ஆனா அவங்களுக்கே தெரியாது அவங்க புதுசா பண்றாங்கங்கிறது. அந்த புதுசா பண்றாங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்க வந்து இவங்க மட்டும்தான் இதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு. இதையே வந்து இன்னொருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ண யார் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்கிறதையும் இருக்கு. பிகாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்னு ஒன்று இருக்கு, பப்ளிகேஷன் டேட்னு ஒன்று இருக்கு. பின்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி முன்னாடி கூட பப்ளிஷ் ஆகலாம் அது இன்னொருத்தங்க நேம்ல. பட் ஆனா நம்ம யார் முன்னாடி போய் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இது. ஒரு பக்கம் வந்து நமக்கு மைனஸா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ வந்து ஒரு சமூகத்துல வந்து நம்ம போய் பேசுனா நம்ம குரலையே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பேசுனா எல்லாரும் கேட்டுதான் ஆகணும், சொல்லி நம்ம சொல்றது கீழே தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் முக்கியமா தேவை. ஸோ அதனாலதான் நான் இந்த லைனை நான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் we have faced so many situations. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம பேசுறது ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல போய் பேசும்போது அது யாருமே கேட்கலங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வரும்போது நம்ம எப்படி போய் நம்ம பேச எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னும் போது நமக்குன்னு ஒரு ரைட்ஸ். அதுதான் நம்ம இதுல எல்லாம் லால எல்லாம் படிக்கிறோம். நமக்குன்னு ஒரு ரைட்ஸ் தான் நம்ம பேசினா ஒருத்தவங்க கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி தர்றதுக்கான ஒரு இடம் தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ங்கிறது. ஸோ அங்க நம்ம ஒண்ணு புதுசா பண்ணிருக்கோம்னா அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்னா நம்ம ஸ்ட்ராங்கா போய் பேசலாம். நம்ம பேசுறத இன்னொருத்தன் கேட்டுதான் ஆகணும். நம்ம சொல்றத இது அவனோடதான் சொல்லி நம்ம கிட்ட காம்பீட் பண்ணவும் யாரும் வர முடியாது. நம்மள ஓவர் கம் பண்ணவும் யாராலையும் முடியாது. அது அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வரணும்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்ம இந்தியாவில எப்பயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்ம இதுல சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம எல்லா இதுலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் லிட்டரரி, ஆர்டிஸ்டிக், சயின்டிபிக் ஒர்க், phonograms, broadcast, human endeavors, in all fields of human endeavors, scientific discoveries, industrial design, trademark, service mark, commercial name, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதான் நம்ம ஒண்ணு இப்ப பார்க்க போறோம். ஸோ இதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, ஒரு கிரியேட்டர், அதாவது கிரியேட்டர்னா இந்த ஒரு புதுமையான ஒரு ஐடியாவையோ இல்ல ஒரு ப்ராடக்டையோ இல்ல ஒரு டிசைனையோ கொண்டு வரவங்களுக்கும் அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கும் உள்ள ரிலேஷன் தான் இந்த ஐபி ரைட்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள கொண்டு வர ஒரு ரிலேஷன், தட் மீன்ஸ் ஒரு கான்ட்ராக்ட். நான் இதை என்னோட ரைட்ஸ் நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்றேன். இதை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது உங்களோட ஐ மீன் நம்ம பே பண்ணுவோம். அதுக்கு பே பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது நம்மளோட ஒரு சொத்தாயிடுது. ஸோ சொத்துனா அதை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமையாயிடுது. ஸோ இதுதான் நமக்கு ஐபி ரைட்ஸ்ங்கிறது. இட் இஸ் எ கான்ட்ராக்ட் பிட்வீன் த கிரியேட்டர் அண்ட் த சாவரைன் ஸ்டேட் சொல்லுவாங்க. தென் இட் இஸ் எ பேலன்ஸ் பிட்வீன் ரைட்ஸ் ஆஃப் கிரியேட்டர் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம பப்ளிக் கொண்டு போகும்போது பப்ளிக் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, பப்ளிக் நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நான் இந்த மாதிரி அதுக்கு லைசன்சஸ் எல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட நம்மளோட சொத்துன்னும் போது அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ரூல்ஸ் போடுறோம், நம்ம எப்படி அதை கொண்டு வரோம், நம்ம மார்க்கெட்ல அதை எப்படி ரெப்ளிகேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ் நமக்கு இந்த ஐபி ரைட்ஸ் தரும். ஸோ தேர் ஆர் சோ மெனி பாலிசிஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேர், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். பட் கிரியேட்டர் தான் ஓன் ப்ரொப்ரேட்டர். ஸோ கிரியேட்டர் என்ன அதுல இருந்து சொல்றாங்களோ அதுல இருந்தா நமக்கு மற்ற அதாவது அடுத்தவங்க எப்படி நம்மளோட ஐபி ரைட்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் பிரின்சிபல். தென் மேஜர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுன்னு பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் காப்பிரைட் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ். வி வில் see ஒன் பை ஒன் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஸோ காப்பிரைட்ங்கிறத பதிப்புரிமைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. தென் பேட்டன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி. காப்பிரைட்ங்கிறது இண்டஸ்ட்ரியில வராது, பிகாஸ் காப்பிரைட்ங்கிறது நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம எடுக்கிறது. காப்பிரைட்ங்கிறது ஈவன் நம்ம பேசுறது, ஒரு மீட்டிங்ல நம்ம பேசுறோம்னா அதுக்கு கூட நம்ம காப்பிரைட் வாங்கி வைக்கலாம். வில் see so many things is there. காப்பிரைட்லயே ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. தென் பேட்டன்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை எப்படி டிசைன் பண்றோம், தட் மீன்ஸ் அது ட்ரேட் சீக்ரெட்ஸ்ல வந்துடும். இண்டஸ்ட்ரியல் டிசைன்ங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்றப்போ எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் டிசைன். தென் ட்ரேட்மார்க்ஸ்ல தான் நமக்கு பிராண்ட் நேம்ஸ் வரும். தென் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், லே அவுட் டிசைன் அண்ட் டோபோகிராஃபிஸ். that comes for circuits. செமிகண்டக்டர் டிசைன் அந்த ஃபுல் டொமைன்ல எல்லாமே லே அவுட் டிசைன்ஸ்ல வந்துடும். தென் பிசிஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், இது எல்லாமே
லேஅவுட் டிசைன்ல வந்துடும். தென் ட்ரேட் சீக்ரெட்ஸ் ஒரு சீக்ரெட், அதாவது நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஒரு கம்பெனி வந்து செல் பண்றாங்கன்னா அந்த கெமிக்கலோட ட்ரேட் சீக்ரெட், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்க, இல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, லைக் இப்போ நீங்க சம்திங் ஒரு ஓலாவே எடுத்துக்கிறீங்க, ஓலால வந்து அவங்களோட டிசைன், அவங்களோட ஹைரார்கி இருக்கு இல்லைங்களா, ஹைரார்கி அண்ட் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த சாஃப்ட்வேர் எப்படி லிங்க் பண்ணிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒரு ஹைரார்கி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து ட்ரேட் சீக்ரெட்னு சொல்லி சேவ் பண்ணணும், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ பிளான்ட் வெரைட்டிஸ், இப்போ வந்து பயாலஜிஸ்ட்லாம் நிறைய புதுசா செடி எல்லாம் கொண்டுருவாங்க, அதெல்லாம் கூட அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி இஸ் கம்மிங் அண்டர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். And first we will see about and IP laws வந்து from 1957 higher education ministry ல இருந்து ஆரம்பிச்சாங்க. Then higher education ministry ல இருந்து industrial policy வந்துச்சு. industrial policy ல இருந்து industrial policy and promotion தான் இன்னமும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே நிறைய விங்ஸ் வந்து, அந்த விங்ஸ்ல ஒவ்வொரு விங்லையும் ஒவ்வொரு ஆக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க IP ரைட்ஸ். So these are the IP laws of India. First law is copyright law, patent law, design law, trademark law, geographical integration, செமிகண்டக்டர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், லேஅவுட் டிசைன் ஆக்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே வந்து நீங்க IP இந்தியா வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இந்த எல்லா பாலிசிஸும் அதுல அவைலபிள். தென் ஸ்கோப் ஆஃப் காப்பிரைட். நெக்ஸ்ட் we will see about the copyrights. காப்பிரைட்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு once again. ஸோ காப்பிரைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லிட்ரரி, டிராமட்டிக், மியூசிக்கல் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து காப்பிரைட் கீழே வந்துடும். இது வந்து ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் மெட்டீரியல் ஃபார்ம். ஸோ நீங்கள் என்ன ஐடியாஸ் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு மெட்டீரியல் ஃபார்மேட்ல நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் காப்பிரைட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ காப்பிரைட் india.com காப்பிரைட்னு நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும் வெப்சைட். அந்த வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நோ காப்பிரைட் இன் ஐடியாஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். ஸோ அதுல என்னன்னா நீங்க காப்பிரைட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது சம் லாஸ் இருக்கு, சம் கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது தென் சம் கிளாஸஸ் நீங்க ரெஃபர் பண்ணி அதுல போடணும். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ஐபி ஃபெசிலிட்டேட்டர் தேவைப்படுவாங்க. ஸோ ஐபி ஃபெசிலிட்டேட்டர் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த லாஸ், அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா நீங்க லிங்க் பண்ண தெரியும்னா நீங்களே காப்பிரைட்க்கு பண்ணிடலாம். தென் சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸ், சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ், இது எல்லாமே வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும். தென் காப்பிரைட்ஸே 2 டைப்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க, மாரல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ். அந்த மாரல் ரைட்ஸ்ங்கிறது அந்த பர்டிகுலர் காப்பிரைட் அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அந்த மெட்டீரியலோட ஓனருக்கு இருக்கிற மாரல் ரைட்ஸ். தென் அதுலயே எக்கனாமிக் ரைட்ஸும் இருக்கு. எக்கனாமிக் ரைட்ஸ் எப்போ வரும்னா இப்போ லைசன்ஸ் ஷேரிங் வரும்போது எக்கனாமிக் ரைட்ஸ் வரும். ஸோ தேர் ஆர் 2 kinds ஆஃப் ரைட்ஸ், மாரல் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் வித் காப்பி ரைட்ஸ். அண்ட் மாரல் ரைட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரைட் ஆஃப் ஆத்தர்ஷிப், ரைட் ஆஃப் இன்டெகிரிட்டி, தென் inalienable rights 3 types இருக்கு. எக்கனாமிக் ரைட்ஸ்னு பாத்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ மாரல் ரைட்ஸ் இஸ் ஃபுல்லி வித் ஆத்தர்ஸ், யார் அதோட ஓனரோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கும். எக்கனாமிக் ரைட்ஸ்ங்கிறது ஒன்ஸ் இது வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போகும்போது அதுல இருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம மாரல் ரைட்ஸ் பார்ப்போம். Then right of reproduction, right of distribution and issuing copies, right of communication to the public, adaptation rights, right to make cinematograph, film or sound recording, translation rights, rental rights, resale rights. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்கனாமிக் ரைட்ஸ்ல வரும். ஸோ ரைட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை நீங்க ஆர்டிகல்ஸ் ஏதாவது நீங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி காப்பீஸ் எடுக்கலாம், அது எப்படி மெமரி ஸ்டோரேஜ் பண்றதுக்கு அதுக்கான ரைட்ஸ். இப்போ நம்ம யூடியூப்ல பார்க்குற சிசி ரைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்லேயே வந்துடும். தென் ரைட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இஷ்யூவிங் காப்பீஸ், டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன். பட் இது எல்லாமே வந்து ரிசர்ச் பர்பஸ்க்கோ இல்லை எஜுகேஷன் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எக்கனாமிக் ரைட்ஸ் கீழே வராது. ஸோ ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் ரிசர்ச்சுக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்கும் நம்ம எல்லா ரைட்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு வராது. அது ரெண்டு தவிர மீது எல்லாத்துலயுமே பர்டிகுலர் ரைட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ ரைட் ஆஃப் கம்யூனிகேஷன் டு த பப்ளிக் கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடி யார் அதோட சோல் ஓனரோ, அந்த காப்பிரைட்டோட ஓனரோ, they are having the right to distribute it to the public in particular format. Then adaptation ரைட்ஸ்ங்கிறது இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இல்ல அடுத்து நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. தட் இஸ் இப்போ சிலர் வந்து கதை எழுதியிருப்பாங்க, நிறைய ரைட்டர்ஸ் கதை எழுதியிருப்பாங்க, அந்த கதையை வந்து பிக்சரா மாத்துவாங்க. இஃப் சப்போஸ் அவங்க காப்பிரைட் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட அதுக்கான ரைட்ஸ் பெர்மிஷன் வாங்கி தான் அவங்க எடுக்க முடியும். அவங்க காப்பிரைட் வாங்காம விட்டுருந்தாங்கன்னா அடுத்து அவங்க பிக்சரா எடுக்கும் போது அவங்க எதுவும் கிளைம் பண்ண முடியாது. இஃப் சப்போஸ் அவங்க புக் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, எப்போ எந்த காலத்துலயோ பப்ளிஷ் ஆயிடுச்சு, பட் ஆனா இப்போ வந்து பிக்சரா மாத்த போறாங்க, இப்போ வந்து அவங்க போய் காப்பிரைட் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா they are having only one thing to be done. அவங்க என்ன பண்ணணும், அந்த பப்ளிஷர் இருக்காங்க இல்லைங்களா, பப்ளிஷர் கிட்ட போய்
NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அவங்க நேம்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவ்வளோ ஈஸியாக பப்ளிஷர் கிட்ட வாங்க முடியாது. ஸோ இஃப் இட் கம்ஸ் ஃபார் கமர்ஷியலைசேஷன் எவ்ரி ஒன் வில் கிளைம் ஃபார் தட். ஸோ சம் பர்சன்டேஜ் பேசுவாங்க, அந்த பர்சன்டேஜ்ல தான் லைசன்சிங்கிறது. ஸோ லைசன்சிங் இஷ்யூ வில் கம். ஸோ ஒரு காப்பிரைட் வாங்கணும்னா என்ஓசி, இப்போ பப்ளிஷர் அதுல காப்பிரைட் வாங்குறாருன்னா ரைட்டர் கிட்ட என்ஓசி வாங்கணும். ரைட்டர் தட் இஸ் ஆத்தர் காப்பிரைட் வாங்குறாங்கன்னா பப்ளிஷர் கிட்ட வாங்கணும். ஸோ ரெண்டு பேரும் மியூச்சுவலா 50-50% வாங்கிக்கிட்டாங்கன்னா அதை ஷேர் பண்ணும்போது, லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது, யார் பிக்சர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க அது பர்சன்டேஜ் போட்டு ரெண்டு பேரும் எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்லயே இந்த இதெல்லாம் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்லயே whether you are an author of the work, whether you are the publisher of the work, whether you claim for the license, to whom the license should be shared, how much percentage the license should be sold, like that. அங்க நிறைய லைன்ஸ் application itself we are having all these lines. So இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுதான் நம்ம ஒரு காப்பிரைட் வாங்க முடியும். ஸோ இஃப் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம காப்பிரைட் வாங்குறோம்னா there is no issue. நம்ம எதையுமே இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம போட்டுடலாம், ரைட்டரோ ஆத்தரோ யாரோ. பட் ஆனா ஃபர்ஸ்ட் இஃப் இட் இஸ் அன் ஆர்டிகல், த ஃபர்ஸ்ட் ஆத்தர், நம்ம 10 பேர் கூட சேர்ந்து ஒரு காப்பிரைட் வாங்கலாம். பட் த ஃபர்ஸ்ட் ஆத்தர் இஸ் ஹேவிங் த ஃபுல் ரைட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஆத்தரோட நேம் இருக்கணும். தென் ஆத்தர் இன்வென்டர் இருப்பாங்க, ஆத்தர் இன்வென்டர் அண்ட் பப்ளிஷர் இருப்பாங்க. இது எல்லாமே சேம்னா பிரச்சனை இல்லை. டிஃப்ரெண்ட்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் ஏதாவது இருந்தால் அந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வித் காப்பிரைட்ஸ். Then duration of copyrights: literary, dramatic, musical, artistic works published during the lifetime of author is life plus 60 years. அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாவே அந்த காப்பிரைட் உண்டு, plus 60 years உண்டு. All other works 60 years from date of publication, that is posthumous, anonymous works, works of a government and organization, cinema and sound recording, photograph, இதுக்கெல்லாம் 60 years தான் இருக்கு. ஸோ லிட்ரரி, டிராமட்டிக் மட்டும் லைஃப் டைம் ஃபுல்லா நம்ம காப்பிரைட் யூஸ் பண்ணிக்கலாம், plus 60 years. அவங்களோட குழந்தைங்க இருக்கும் போதும் அவங்களுக்கும் அந்த காப்பிரைட்ல இருந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். தென் பேட்டன்ட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட். பேட்டன்ட்ங்கிறது எப்பொழுதுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க பேட்டன்ட். ஸோ பேட்டன்ட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் granted for an invention. அதுவும் புது இன்வென்ஷனா இருக்கணும், அது ஒரு ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸா இருக்கணும், which is a product or process that provides a new way of doing something or offers a technical solution to a problem. So technical solution இன்ஜினியரிங் லெவல்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் இப்போ ஒரு 1 year பேக் ஒரு பொண்ணு வந்து துணி இஸ்திரி போடுறவங்களுக்கு ஒரு சோலார், தட் இஸ் சோலார் லைட்ல இருந்து எடுக்கிற சோலார் எனர்ஜைஸ்டு அயனிங் பாக்ஸ் இன்வென்ட் பண்ணாங்க, அதுவும் ஒரு இன்வென்ஷன் தான். தென் நம்ம சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே மிக்ஸி அரைக்கிற மாதிரி ஒரு மிக்ஸி ஒன்று இன்வென்ட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சைக்கிள் பெடலிங் இருக்கு இல்லைங்களா, பெடலிங் பண்ணி மிக்ஸி சுத்தும், பெடலிங் பண்ண மிக்ஸி சுத்தும். ஸோ வி கேன் மேக் தெர் இஸ் அது எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா, உமன் ஷுட் பி அண்டர் டயட் இட் செல்ஃப் ஷீ கேன் டூ ஆல் த ஒர்க்ஸ் இன் ஹர் கிச்சன், லைக் தட் ஒரு இது வந்துச்சு. ஸோ அவங்க பெடலிங் பண்ணும்போதே மிக்சியில சட்னி அரைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இது ஒரு இன்வென்ஷன். ஸோ இன்வென்ஷன், டெக்னிக்கல் இன்வென்ஷன் அப்படின்னும் போது நம்ம இன்கோர் நம்ம போய் நம்ம இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல போனாதான் அப்படின்னு கிடையாது. நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கே தெரியும், இது சின்ன விஷயம் தான், இதெல்லாம் பேட்டன்ட் ஆகுமா அப்படின்லாம் சில இது வரும். பட் இஃப் யூ ஆர் கெட்டிங் an idea, you just dispose this to a particular person who is an IP facilitator, like that. ஒரு IP facilitatorலையோ இல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா, இது வந்து புதுசா இருக்கும் அப்படின்னு தோணுற ஐடியாவை ஜஸ்ட் யூ த்ரோ எ பால், நீங்க போய் கேட்டு பாருங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இது நான் பேட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு நீங்க ஜஸ்ட் ஹாவ் அ டிஸ்கஷன். அது புதுசா இருந்ததுன்னா கண்டிப்பா IP ஃபெசிலிட்டேட்டர் யாரும் நீங்க சொன்ன உடனே அப்படியே வாங்கி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. they will do a சர்வே பண்ணி பார்ப்பாங்க. இஃப் இட் இஸ் நாட் தேர், யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வரல அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா அதை வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணி நீங்க அதை ஒரு ப்ராடக்டா டெவலப் பண்ணி மார்க்கெட்ல செல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேட்டர்ன் ரைட்ங்கிறது. அதான் நான் சொல்றேன், நான் சொன்ன மாதிரிதான், நம்ம பேசுறத யாருமே கேட்கல, நம்ம சொல்றதை யாருமே கேட்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கும்போது நம்ம கையில ஒரு பேட்டர்ன் இருந்ததுன்னா நம்ம செய்யறது எல்லாரும் செஞ்சே ஆகணும், சொல்றதே கேட்கல, பட் ஆனா நம்ம செய்யறத மத்தவங்க எல்லாம் செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை நம்ம உருவாக்க முடியும் வித் IP rights. So a patent is an exclusive right
granted for an invention which is a product or process that provides a new way of doing something or offers a new technical solution. And இதுக்கு வந்து ஒரு லிமிடெட் மோனோபோலி ரைட் இருக்கும். மோனோபோலி ரைட் மீன்ஸ் ஒருத்தங்களுக்கு மட்டுமே, அதாவது அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணவங்களுக்கு மட்டுமே granted by the state enables an inventor to prohibit other person from manufacturing. ஸோ அந்த யார் பேட்டன்ட் ரைட் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ அந்த ஐடியா இன்னொரு இடத்துல யாரும் யூஸ் பண்றாங்க நமக்கு தெரியாத வரைக்கும் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ ஒரே மாதிரி ஐடியா உலகத்துல எத்தனை பேருக்கு வேணா வரலாம். பட் ஆனா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஒரு ஐடியாவை இன்னொருத்தங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் போது நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ that is why the patent right is for. So patented process without permission no one can use. Then period of patents is 20 years. Then conditions for patentability. நீங்க பேட்டன்ட் பண்றதுக்கு உங்களோட ஐடியா or your product or process what you have invented should be novel, inventive step and should have industrial application. So அது புதுசா இருக்கணும். Invention not known to public prior to claim by inventor. நீங்க பண்ற இன்வென்ஷன் யாருக்குமே தெரிஞ்சிடாத ஒரு புது விஷயமா இருக்கணும். நீங்க கிளைம் பண்றது நான் தான் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். தென் இன்வென்டிவ் ஸ்டெப், அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் புதுசா இருக்கணும். பிளஸ் புதுசா இருக்கணும் போது நம்ம வந்து ஜஸ்ட் நான் இப்படி கொண்டு வந்துட்டேன், இப்படிதான் செய்யறேன் அப்படின்னு இல்லை. ஒரு ஒர்க்கை நம்ம காமிக்கும் போது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் நம்ம ஒண்ணு சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மீன்ஸ் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போன நம்மளோட மூதாதையர்கள்லாம் எப்படி செஞ்சாங்க, அது எப்படிலாம் வந்துச்சு, நமக்கு முன்னாடி இந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் எப்படி அதை கொண்டு வந்தாங்க, அதுல இருந்து நான் எப்படி டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கேன், அது அப்படிங்கிறது தான் இன்வென்டிவ் ஸ்டெப். இல்ல யாருமே செய்யல நான் தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ரிலேட்டிவ் காம்போனன்டாவது காமிக்கணும். அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு இந்த ப்ராடக்ட் இருக்கு, இதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் நான் பண்ணியிருக்கேன், பட் ஆனா நான் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரியாவது என்னோட புதுசு அப்படிங்கும்போது நம்ம இன்வென்டிவ் அப்படிங்கிறது புதுசுங்கிறது எப்ப சொல்லுவோம், பழசுன்னு ஒன்று இருந்தாதான் புதுசுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பழசை நம்ம சொல்லி வேலிடேட் பண்ணி தான் நம்ம அந்த புதுசுன்னு சொல்ல முடியும். தென் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ங்கிறது புதுசாகவும் இருக்கணும், யாருமே பண்ணாததாகவும் இருக்கணும். சேம் டைம் தட் கேன் பி ரெப்பிட்டட். தட் மீன்ஸ் அதை வந்து நம்ம திரும்பவும் பண்ற மாதிரி இருக்கணும். திரும்ப பண்ணி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரிங்கிறதே ஒரு சிஸ்டம் பேஸ்டு இல்லைங்களா. சிஸ்டம்னா என்ன, ஒரு ப்ராசஸை திரும்ப பண்றது. ஸோ அந்த ப்ராசஸை திரும்ப பண்ணி நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்து ஸோ n நம்பர் ஆஃப் ப்ராடக்டோ இல்லை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த சர்வீஸையும் யூட்டிலைஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் உள்ள இன்வென்டிவ் ஸ்டெப் அண்ட் நாவல் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பேட்டன்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன்ஸ் ஃபார் பேட்டன்டபிலிட்டி. அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ங்கிறது டிசைன், இங்க டிசைன்ங்கிறது தான் மெயின், நெக்ஸ்ட் தான் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு டிசைனை இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்க டெவலப் பண்றீங்க, அது ஒரு புது டிசைனை இண்டஸ்ட்ரியிலேருந்து டெவலப் பண்றீங்க. அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து டெவலப் பண்ற அந்த டிசைன் நான் மட்டும்தான் பண்ணணும், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணணும்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது வந்து டிசைன் பேட்டன்ட்னும் இதை இப்போ நேம் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பட் த நேம் இஸ் இண்டஸ்ட்ரியல் டிசைன். பட் இப்போ வந்து டிசைன் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் மீன்ஸ் டிசைன். ஐபி ஆஃபீஸ்ல இதோட நேம் வந்து டிசைன் தான். பட் பை லிட்ரேச்சர்ஸ் இதோட நேம் இண்டஸ்ட்ரியல் டிசைன். பட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஐபி கன்சல்டன்ட்னு சொல்லி நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்போ இதுக்கு யூஸ் பண்ற நேம் டிசைன் பேட்டன்ட். ஸோ இந்த டிசைன் மீன்ஸ் நத்திங் பட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஷேப், கான்ஃபிகரேஷன், பேட்டர்ன், ஆர்னமெண்ட் ஆர் காம்போசிஷன் ஆஃப் லைன்ஸ் ஆர் கலர்ஸ். ஸோ நீங்க புதுசா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு புதுசா ஒரு கலரை இன்டியூஸ் பண்றீங்கன்னா அந்த கலரை இது வந்து என்னோட இண்டஸ்ட்ரியோட என்னோட இண்டஸ்ட்ரிக்கு நான் போட்ட டிசைன்ல இருக்கிற ஒரு புது கலர் அப்படின்னு சொல்லி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல இதோட கான்ஃபிகரேஷன் இதுதான், இதோட கெமிக்கல் காம்போசிஷன் இதுதான், இதோட ஷேப் இதுதான் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது எல்லாமே டிசைன். ஸோ இட் இஸ் அப்ளை டு எனி ஆர்டிகல் வெதர் இன் 2-dimensional or 3-dimensional or in both forms by any industrial process or means. இது வந்து மேனுவலா இருக்கலாம், மெக்கானிக்கலா இருக்கலாம், கெமிக்கலா இருக்கலாம், இல்ல செப்பரேட்டா மெக்கானிக்கல் மட்டும், இல்ல மெக்கானிக்கல் கெமிக்கல் கம்பைன் பண்ணது, இல்ல மேனுவல் அண்ட் ப்ராக்டிக்கல் திங் கம்பைன் பண்ணது, அப்படி எப்படி வேணா இருக்கலாம். பட் இட் இஸ் எ டிசைன், இட் ஷுட் பி எ டிசைன். ஸோ அந்த டிசைனையும் நீங்க டிசைன்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா நம்ம என்னென்ன டிசைன் சொல்றோம்னா இதுல வர எல்லா ப்ராடக்ட், ஸோ இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் இல்லைங்களா. ஸோ இந்த பேக் ஒரு டிசைன், ஸோ இந்த டிசைனை கிளைம் பண்ணி இதை என்னோட டிசைன் அப்படின்னு சொல்லி இந்த டிசைனை நீங்க ஒரு 3D டிராயிங்காவோ இல்ல 2D டிராயிங்காவோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கூடவே இந்த பிக்டோரியல் இந்த கலர் பிக்சரையும் நீங்க ஆட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தென் இந்த அயன் பாக்ஸ், இப்போ அயன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ்க்கு ஒரு நியூ
ஷேப் இங்க கொடுத்துருக்காங்க. அதுல புதுசா ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க ஒரு இந்த கன்சூமர் ப்ராடக்ட்க்கு நான் இந்த டிசைன் யூஸ் பண்றேன், இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி டிசைன் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் ஆல் ஹேவிங் யூனிக் டிசைன். இதை வந்து நீங்க டிசைன்ஸ்ல ரெஜிஸ்டர், இந்த டிசைனை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், ப்ராடக்ட் இஸ் எக்ஸிஸ்டிங், இந்த யூசேஜ் இந்த அப்ளிகேஷன் எக்ஸிஸ்டிங். இது இண்டஸ்ட்ரியில என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா தேவை, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் பேசிக் திங்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை. பட் அதுல யூஸ் பண்ற டிசைன், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டூத் பிரஷ் தான் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம். பிகாஸ் டூத் பிரஷ்ல தான் சோ மெனி டிசைன்ஸ் இருக்கு, பட் ஆனால் அப்ளிகேஷன் ஒன்று தான். ஸோ டூத் பிரஷ் ஈஸியா நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். ஸோ டூத் பிரஷ்ல பாத்தீங்கன்னா சோ மெனி டிசைன்ஸ், சின்ன ஒரு பிரஷல் வச்சிருப்பாங்க, இது வந்து புதுசுன்னு வாங்க ஓரல் பி, அப்புறம் இங்க வந்து நான் இது வச்சிருக்கேன், இங்க ஒரு ரிங் வருது அதனால இது புதுசுன்னு, அது ஒன்னு ஒரு டிசைன் ஆயிடும். தென் தீஸ் ஆர் ஆல் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்லயும் டிசைன்ஸ் இருக்கு. ஃபார்மசூட்டிக்கல் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற கேப்சூல்ஸ் யூஸ் பண்ற கவர்ஸ், சிரஞ்சஸ், அவங்க யூஸ் பண்ற சின்ன சின்ன மைனூட் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்களா, ஒன்னு ஒவ்வொரு டிசைன் பேட்டன்ட்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க இது பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நிறைய ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க டிசைன் ப்ராடக்டா, டிசைன் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ல. யூஎஸ்ல நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சைனால இருக்கும், தென் சுவிட்சர்லாந்து இருக்கும். தென் டெக்ஸ்டைல் அண்ட் ஜுவல்லரி. டெக்ஸ்டைல்ல யூஸ் பண்ற டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், நம்ம ட்ரெஸ்ல வர டிசைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிறைய வந்து நேம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணலாம். தென் ஆர்னமெண்ட்ஸ் சொல்லவே வேணாம். ஆர்னமெண்ட்ஸ்க்கு இப்போ நல்ல டிமாண்ட் இருக்கு. ஆர்னமெண்ட் டிசைன்ஸ்க்கு செப்பரேட் கோர்சஸ்லாம் கூட வந்துருச்சு. பிஜி கோர்சஸ், யூஜி கோர்சஸ்லாம் கூட ஆர்னமெண்ட் டிசைனுக்கு வந்துருச்சு. அதுக்குன்னு தனியா காலேஜ்லாம் கூட வச்சு நிறுத்துறாங்க, ஆர்னமெண்ட் டிசைன் காலேஜ் இன்ஸ்டியூட்ஸ்னு. ஸோ அது அவங்க போற ஒவ்வொரு டிசைனுமே டிசைன் பேட்டர்ன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இப்போ, பிகாஸ் காம்படிஷன் இஸ் ஹெவி. தென் registered design. The proprietor of the registered design has the exclusive right to apply the design to any article in the class in which the design is registered. So நீங்க எந்த டிசைன் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதை வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்கு கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அதோட ரைட்ஸ் ஃபுல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஃபார் 10 years and can be extendable by 5 years. அதுக்கப்புறம் வந்து அது வந்து லாப்ஸ் ஆயிடும். தென் ட்ரேட்மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காப்பிரைட்ஸ் பார்த்தோம், அடுத்து பேட்டர்ன்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், அண்ட் நவ் ட்ரேட்மார்க்ஸ். And trademarks, the name of an enterprise or a mark capable of being represented graphically, distinguishing the goods or services of one person from those of others. So trademark, we all know about the trademark, because trademark பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம என்ன ஒரு நம்ம கம்பெனி நேம் எந்த நேம்ல ரெஜிஸ்டர் பண்றோமோ அந்த நேம்க்கு நம்ம அந்த நேமே தான் நம்ம ட்ரேட்மார்க் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கம்பெனி நேம் நான் என் நேம்ல கூட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன், பட் ஆனா என்னோட பிராண்ட் வந்து நான் வந்து கிம்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி ட்ரேட்மார்க்குங்கிறது ஹவு வி ஆர் ரீச்சிங் அவுட் டு அவர் கஸ்டமர்ஸ், தட் இஸ் ட்ரேட்மார்க். நம்ம அதை தான் வந்து பிராண்ட் நேம்னு சொல்லுவோம். ஸோ ட்ரேட்மார்க்குங்கிறது கிராஃபிக், வி கேன் ரெப்ரசென்ட் இட் ஆஸ் எ மார்க், ஜஸ்ட் எ மார்க். தட் மார்க் ஷுட் பி ஆஃப் சைன்ஸ், வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ். இது வந்து டிராயிங், பிக்சர், எம்ப்ளமாவும் நம்ம காமிக்கலாம். அண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். கலர்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் ஆர் மோனோக்ரோமேட்டிக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஷேப்ஸ் ஆஃப் குட்ஸ், நம்ம ஒரு குட்ஸ் நம்ம யூஸ் பண்ற குட்ஸோட ஷேப், லைக் ஐ வில் ஷோ யூ எக்ஸாம்பிள்ஸ். தென் கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆர் பேக்கேஜிங் ஆர் எனி காம்பினேஷன் ஆஃப் த அபவ். நம்ம நிறைய ட்ரேட்மார்க்ஸ் போது நம்ம நிறைய பார்த்துருப்போம், லைக் த பிராண்ட் நேம் வாட் வி ஆர் கிரியேட்டிங், லைக் டிவிஎஸ், டெல்கோ, 555 இங்க கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி லைக் நம்ம ஃபோன், ஆப்பிள் ஃபோன், அந்த சிம்பிளை பார்த்தாலே இது ஆப்பிள் ஃபோன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்தியன் ப்ராடக்ட்டும் நிறைய இருக்கு. டீ பார்த்தாலே டாட்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ட்ரேட்மார்க்ஸ்க்கு நம்ம சைன்ஸ், வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எது வேணா யூஸ் பண்ணலாம். டிராயிங்ஸ், பேட்டர்ன்ஸ், கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட ப்ராடக்டோட ஷேப்ஸ், நம்ம ப்ராடக்டோட ரெப்ரசன்டேஷன், நம்ம என்ன மார்க்கெட்ல வந்து எப்படி சொன்னா ரீச் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரேட்மார்க்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் whoever is registering first the mark, அந்த மார்க்கோ அந்த வேர்டோ எதை நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை யார் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஓனர்ஷிப். உங்க கம்பெனி நேம்க்கு நீங்க என்ன சைன், என்ன வேர்டு, என்ன மாதிரி சிம்பிள் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் யார் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். Then registration of trademark. Trademarks are registered by National Trademark Registry
ஆர் ரெஜிஸ்டர்ட் பை நேஷனல் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரிஸ். நீங்க நேஷனல் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி இருக்கும், அதில் தான் ரெஜிஸ்டர் ஆகும். இது வந்து விபோன் இன்டர்நேஷனல் ட்ரேட்மார்க் இதுல போய் ரெபாசிட்டரியில போய் சேவ் ஆயிடும். நீங்க ஒன்ஸ் உங்க கண்ட்ரி நம்ம கண்ட்ரிலேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை போய் விபோல பார்த்தா கூட இந்த கண்ட்ரில இந்த நேம்ல இந்த கம்பெனி நேம் ஆர் திஸ் இண்டிவிஜுவல் ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆர் ஒன் பர்டிகுலர் கம்பெனி ஹாஸ் ரெஜிஸ்டர்ட் திஸ் நேம் ஆஸ் ட்ரேட்மார்க் நேம் அப்படின்னு சொல்லி காப்பாங்க. இப்போ நான் வந்து கிம்னு எனக்கு நான் ஏகப்பட்ட கம்பெனி இருக்கேன் எனக்கு இருக்கு. இப்போ நான் கிம்னு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னோட கம்பெனி நேம் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அது எல்லாமே விபோல தெரியும். விபோ இஸ் வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். தே ஆர் ஒன்லி ஃபிக்ஸிங் ஆல் த திங்ஸ், ஃபிக்ஸிங் ஆல் த amendments, rules, regulations, policies, everything regarding IP rights, that is intellectual property rights. So அவங்களோட ரெஜிஸ்ட்ரியில போய் எந்த கண்ட்ரில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் அது ரெஜிஸ்டர் ஆயிடும். So we can examine from that and then we will select our trademark. If you have not yet registered for brand name, then registration is made after examination and publication. நீங்க அப்படியே ரெப்பிட்டேட்டிவா நீங்க ஒரு நேம் இருக்கு, எக்ஸிஸ்டிங் நேம் இருக்கு, அந்த நேம்க்கே நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா they will do register. There is a trademark examiners இருப்பாங்க. அந்த எக்ஸாமினர்ஸ் அந்த ட்ரேட்மார்க் வேற எங்கேயாவது இருக்கு, வேற யாராவது யூஸ் பண்றாங்களான்னு பார்ப்பாங்க. சேம் கிளாஸ் சேம் டைப் ஆஃப் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. Otherwise, if it is not there, they will proceed with that. And period for registration is for 10 years. It can be renewed indefinitely. And then in the trademarks, types இருக்குன்னு பாத்தீங்கன்னா marks and goods, service marks, certification trademarks, collective marks, well-known marks, trade names. மார்க்ஸ் அண்ட் குட்ஸ், நம்ம குட்ஸ்ல என்ன மார்க் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது கைண்ட்ஸ் ஆஃப் இது. தென் சர்வீஸ் மார்க்ஸ், இது வந்து மார்க்ஸ் அண்ட் குட்ஸ்ங்கிறது ப்ராடக்ட்ஸ், மார்க்ஸ் ஃபார் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். தென் சர்வீஸ் மார்க்ஸ், தென் சர்டிஃபிகேஷன் ட்ரேட்மார்க். சர்டிஃபிகேஷன் ட்ரேட்மார்க் நமக்கு சர்டிஃபை பண்ற ஒரு லைக் யூகேல இருந்தா நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வருது இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேஷனுக்குன்னு ஒரு சின்ன மார்க் ஐஎஸ்ஐல யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஐஎஸ்ஐ மார்க்ஸ் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ட்ரேட்மார்க் ஃபார் தெம். தென் கலெக்டிவ் மார்க்ஸ், எ குரூப் ஆஃப் பீப்புள், இஃப் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்கவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருப்பாங்க, அவங்க ஒரு மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அது வந்து கலெக்டிவ் மார்க்ஸ்னு சொல்லுவோம். தென் வெல் நோன் மார்க்ஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அது இவங்க தான் தெரியும், அவங்க வந்து பண்றது வந்து வெல் நோன் மார்க்ஸ்னு சொல்லுவோம், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. தென் கவர்மெண்ட் யூஸ் பண்ற மார்க்ஸ் எல்லாம் வெல் நோன் மார்க்ஸ், அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. Then trade names யூஸ் பண்ணி பண்றது. We will see that service marks include banking, education, finance, insurance, real estate, entertainment, repairs, transport, conveying news and information and advertising, etc. இதெல்லாமே உங்களுக்கு சர்வீஸ் மார்க்ஸ்ல வந்துடும். Then certification trademarksங்கிறது certified with the proprietor as having characteristics like geographical origin, ingredients and quality. So example பாத்தீங்கன்னா அக்மார்க், உல் மார்க், certification mark that cannot be used as trademark. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியாது. புதுசா நீங்க ஒரு சர்டிஃபைட் நீங்க ஒரு ப்ரொப்ரைட்டர், உங்களோட மார்க் வந்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனோட இல்ல லைக் நான் வந்து ஒரு ஏஜென்சி யூஸ் பண்றேன், நான் வந்து கவர்மெண்ட்ல வந்து நான் வந்து அப்ரூவ்டு மேன், நான் வந்து சர்டிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பாலிசி எல்லாம் ஃப்ரேம் பண்ணி அதை நான் கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கிட்டேன், நான் சர்டிஃபை பண்ணா இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாம் சர்டிஃபைட் ட்ரேட்மார்க்ஸ்ல வரும். Then collective mark. Collective mark is a mark that distinguishes goods or services of members of association. So நிறைய members சேர்ந்து பண்றது எல்லாமே collective markன்னு சொல்லுவோம். Then association of persons. It could be manufacturers, producers, suppliers, traders, or other professional bodies like institution of chartered accountants, test cricketer association, etc. So இது collective mark. So collection of peoples or a different group of peoples வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஒரு மார்க் ஒன்று அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க, நான் எங்களுக்கான பிராண்ட் நேம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றதை கலெக்டிவ் மார்க்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஒன் திங் ஐ ஹாவ் டு சே, நம்ம ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட் ஐ மீன் பிசினஸ் பீப்புள் வித்தின் ஏ குரூப் ஆஃப் பிசினஸ் பீப்புள், நானே இப்போ என்னையே இருக்கோங்க, நான் போய் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒரு ட்ரேட்மார்க்கா அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. But if I go and inform them as I'm creating brand name for your business அப்படின்னு சொன்னா I'm making a brand name for you அப்படின்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க. So that much this is the knowledge of IP within the society. So IP பத்தி knowledge வந்து சொசைட்டிக்கு இருக்கிறது இவ்வளவுதான். brand nameனு சொன்னா ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கு, பட் ஆனா ட்ரேட்மார்க்னு சொன்னா இல்ல. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஐபிங்கிறது அந்த அளவுக்கு ரீச் ஆகல நம்ம கரிக்குலம்லயோ இல்ல ஸ்டடீஸ், அதாவது
மற்ற கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஐபிங்கிறது தனியா ஒரு சப்ஜெக்ட், ஒரு கோர் சப்ஜெக்டாவே இருக்கும். படிச்சுட்டு வர்றவன் எல்லாருக்குமே வந்து ஐபின்னு என்னன்னு தெரியும். பட் நம்ம கண்ட்ரில அதை வந்து கொடுக்கல யாருமே. அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை கொடுக்கல. ஐபி பேஸ்டு எஜுகேஷனோ இல்ல பிசினஸ் பேஸ்டு எஜுகேஷனோ, நீ படிக்கிறதே பின்னாடி போய் சம்பாதிக்கிறதாண்டா அப்படின்னு சொல்ற எஜுகேஷனும் நம்ம கிட்ட இல்ல. ஸோ தட் ஒன்லி மோஸ்ட் ஆஃப் அவர் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஜாப்லெஸ். படிச்சு மார்க் வாங்கிடுவான், ஆனா வேலைக்கு போக தெரியல. This is one of the reason. And well-known marks. Well-known marks, Coca-Cola for soft drink. These are we all know. Toblerone, triangular shaped chocolates. And the trade names Godrej for furniture, refrigerator, storewell, and compactor, etc. So இதெல்லாம் வந்து well-known marks. Well-known marks போது நம்ம அதை claim பண்ணவே முடியாது. So next one is forms of trademarks. So trademarks should be of visual, audio, or olfactory. So visual means trademark வந்து நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. வேர்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கணும், லெட்டர்ஸ்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், நியூமரல்ஸ், டிவைசஸ், இமேஜஸ், 2D இமேஜஸ், 3D இமேஜஸ் எப்படி வேணா இருக்கலாம். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ்லயும் இருக்கலாம். மோனோக்ரோமேட்டிக்கா தான் இருக்கணுங்கிறதும் இல்லை. பட் இஃப் யூ கோ ஃபார் an trademark registered, that is I have seen some companies where they are doing only trademark registration job, but அவங்க கம்பெனிக்கு மேல இருக்குதுன்னா பிராண்டிங் ஜாப், பிராண்டிங், we are making your brands அப்படின்னு சொல்லிலாம் வந்து நான் போர்ட்ஸ் பார்த்துருக்கேன். அந்த அங்க போனீங்கன்னா if you are doing word means this much, லெட்டர்னா நான் உங்களுக்கு இவ்வளோ, ஒரு லெட்டருக்கு இவ்வளோ. அதான் அந்த காலத்துல வந்து நம்ம வந்து டெலிகிராம் கொடுக்கறதுக்கு காசு கொடுத்த மாதிரி இப்போ ட்ரேட்மார்க்கு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். ட்ரேட்மார்க்குங்கிறது ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனுக்கு வேர்டோ, லெட்டரோ, இல்ல 2D இமேஜோ, 3D இமேஜோ எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் அப்ளிகேஷன் ஒன்லி. ஒன் அப்ளிகேஷன் மீன்ஸ் ஒன் அப்ளிகேஷன் ஃபீ ஒன்லி ஃபார் ஆல் ஆஃப் திஸ். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க போய் இன்னும் ஒருத்தங்க கிட்ட போய் நீங்க வந்து லைக் டெலிகிராம் ஒரு லெட்டருக்கும் ஒரு அமௌண்ட் தரணும்னு அவசியம். தென் ஆடியோ, சவுண்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல் நோட்ஸாவும் நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லைக் நம்ம தூர்தர்ஷனோட சவுண்ட் கேட்டாலே இது தூர்தர்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இல்ல மியூசிக் நோட்ஸை கூட நம்ம ட்ரேட்மார்க்கா யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆல்ஃபாக்டரி ஸ்மெல்ஸ், we have seen so many perfumes. அந்த ஒரு பர்டிகுலர் பெர்ஃப்யூம் இந்த கம்பெனியோட தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்மெல்ஸும் ட்ரேட்மார்க்ஸ்ல இருக்கு. Then what is protected, what is not protected in trademark? So right to use trademark in relation to goods, services as registered or protected. நம்ம எப்போதுமே நம்மளோட குட்ஸையோ சர்வீஸையோ ட்ரேட்மார்க்ல போட்டோம்னா that can be taken as protected. Then state emblems, official hallmarks, emblems of intergovernment organizations cannot be used as trademark. So state emblems, இந்த emblems இருக்காங்களா அதெல்லாம் வந்து நம்ம ட்ரேட்மார்க்கா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. Some persons may ask me, மேடம் நான் இந்தியாவோட சிம்பிள் வந்து என்னோட ட்ரேட்மார்க்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்தியாவோட சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க, பட் நடுவுல வந்து எம்ப்ளம் போடாம உங்க கம்பெனி நேம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம். That is, we will give suggestions like that. So like that we can't use any emblems or any official symbols for trademarking. Then next to the trademark is geographical indications. Geographical indications is an indication which identifies goods as industrial goods, natural goods, or manufactured goods. Agricultural goods சொல்லலாம், natural goods சொல்லலாம். Then manufacture, நம்ம மேனுஃபேக்சர் பண்ற குட்ஸும் சொல்லலாம். ஆஸ் லைக் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, பாஸ்மதி ரைஸ், டார்ஜிலிங் டீ, காஞ்சிபுரம் சில்க் சாரி, இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணது இல்லைங்க. நேச்சுரல்ங்கிறது நமக்கு வந்து டார்ஜிலிங் டீ அங்கே கிடைக்குது, அது வந்து நேச்சுரல். நாக்பூர் ஆரஞ்ச் நேச்சுரல். ஸோ அக்ரிகல்ச்சரல் குட்ஸுங்கிறது அல்ஃபான்சா மேங்கோ, இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து இந்தியன் ஆரிஜின்லேருந்து வந்தது. ஸோ இந்தியன் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் இதை நம்ம சொல்லுவோம். As originating or manufactured in the territory of country or a region of locality in that territory where a given quality, reputation is where a given quality, reputation, or other characteristics of such goods is essentially attributable to its geographical origin. So நம்ம இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணனால இந்தியன் குட்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்தியாவில் வர்ற எல்லா இதுக்குமே குட்ஸ்க்குமே இந்தியன் ஆரிஜின் குட்ஸ் எல்லாமே இங்க நம்ம அக்ரிகல்ச்சர் குட், நேச்சுரல் குட் அண்ட் மேனுஃபேக்சர் குட்னு ரெஜிஸ்டர் பண்ணலாம். Others can't claim, that is other country people can't claim these
as geographical indication, and they will get money. Whoever is registering this can get monetary benefit. But it should go with the government. In the name of government only we can register. நம்ம ஓனா வந்து எதுவும் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வராது. Because these are all existing. So இந்த goods ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நமக்கு மானிட்டரி பெனிஃபிட் இருக்கும். But this should go with the government hand. Then trade secrets. Geographical indication. Next is trade secret. Trade secret, as I have told you, some inventions, data, information cannot be protected by any of the means of IPR. நம்ம சிலதை வந்து காப்பிரைட்லயும் கொண்டு வர முடியாது, பேட்டன்ட்லயும் கொண்டு வர முடியாது, தென் ட்ரேட்மார்க்ஸ்லயும் கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிற சில விஷயங்களை நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ட்ரேட் சீக்ரெட்ஸ்னு ஒண்ணு இருக்கு ஐபில. ஸோ இந்த ட்ரேட் சீக்ரெட்ஸ்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொண்டு வந்துடலாம். ஸோ சச் இன்ஃபர்மேஷன் இஸ் ஹெல்ட் கான்ஃபிடென்ஷியல் அஸ் ட்ரேட் சீக்ரெட். நீங்க போடுற அக்ரிமெண்ட், நீங்க சைன் பண்ற அந்த ஃபார்ம் should be kept as confidential thing within the IP office, whatever you are giving. ஸோ நீங்க கொடுக்குற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அது வந்து ஐபி ஆஃபீஸ்ல confidential maintain பண்ணுவாங்க. So the trade secret can be an invention, idea, survey method, manufacturing process, experimental results, chemical formula, recipe, financial strategy, client database, etc. So whatever நீங்க ஒரு இன்வென்ஷன், அதுதான் ஒரு கம்பெனி நீங்க ரன் பண்றீங்க, அதுல இதுதான் ஹைரார்கி, இதுதான் என்னோட கம்பெனி ஸ்ட்ராட்டஜி, இதுதான் என்னோட கம்பெனில நான் மெயின்டைன் பண்ற சீக்ரெட் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க. அந்த சீக்ரெட் வெளியில தெரியக்கூடாது. அப்படி வெளியில தெரிஞ்சாலும் அது என்னோட சீக்ரெட் நான் கிளைம் பண்ணணும். இது என்னோடதுதான், அவன் காப்பி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க கிளைம் பண்ணணும்னா, அப்படி நீங்க அப்படியான ஒரு ட்ரேட் சீக்ரெட் உங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்க கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் தட் ஷுட் பி அ ரெசிப்ட். ஸோ this is trade secret. Then when trade secrets are preferred, invention வந்து நம்ம பேட்டர்ன் பண்ண முடியாது. இன்வென்ஷன் பேட்டர்ன் பண்றது only 20 yearsக்கு தான் லிமிட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் இந்த ட்ரேட் சீக்ரெட் எதுக்கு வருவாங்க, ட்ரேட் சீக்ரெட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எதுக்கு வருவாங்கன்னா, ஸோ நான் இருக்கேன், எனக்கு அப்புறம் என் பையன் இதை பண்ணணும். பட் ஆனால் இப்பவே நான் என் பையன்கிட்ட சொன்னேன்னா வெளியில நியூஸ் போகலாம். ஸோ எனக்கு அப்புறம் என் பையன் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன்னா ஆஃப்டர் மை பீரியட் ஆஃப் டைம் மை சன் வில் யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றதுக்கு தான் நிறைய பேர் இப்போ ட்ரேட் சீக்ரெட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அண்ட் ஆஃப்டர் தி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஹஸ் கேம், அவங்க வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து like I have told you Ola, right? So இந்த ஓலால யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து ட்ரேட் சீக்ரெட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி அந்த கிளைண்ட்ஸ் கூட கிளைண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன், கிளையண்ட் அலர்ட் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, அது எல்லாமே ஒரு ட்ரேட் சீக்ரெட்டா இருக்கு. ஸோ இந்த சீக்ரெட்டா அவங்க வந்து ரிவீல் பண்ண விரும்பல. பட் we know what is the procedure going on, but we are not looking in depth into that. ஸோ யார் அதை ரன் பண்றாங்களோ அவங்க அந்த ஃபுல் மெத்தடாலஜி தெரியும் இல்லைங்களா, அது வந்து வெளியில வரக்கூடாதுன்னு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ அவங்க லைஃப் டைம்க்கு அடுத்து நெக்ஸ்ட் யார் அவங்களோட இதுல அவங்க ஹையர்ஸ் யார் வராங்களோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ நிறைய ட்ரேட் சீக்ரெட்ஸ் அப்படிதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் சீக்ரெட்ஸ் ஆர் லைக் இந்த ஃபேமிலி பிசினஸ்க்காக தான் பண்றாங்க. ஸோ ஃபேமிலி ப்ரொடக்ஷன் இஸ் லிமிடெட் டு பேட்டன் ப்ரொடக்ஷன் இஸ் லிமிடெட் டு 20 years. When secrets cannot be kept beyond that period, and when cost of patent production are prohibitive, patent production வந்து ரொம்ப ஹை ரேட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கவர்மெண்ட் ஃபீஸ் itself for individual patent filing இங்கே பாத்தீங்கன்னா 8,800. அதுவுமே நீங்க ஒரு கம்பெனி நேம்ல, அதுவும் நாட் ஏ ஸ்டார்ட் அப் கம்பெனியா இல்லாத, ஒரு மைக்ரோ ஸ்கேல் கம்பெனியா இல்லாத ஒரு கம்பெனி நேம்ல உங்களோட பேட்டன்ட்டை நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா that should be very much costly. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் ட்ரேட் சீக்ரெட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அண்ட் இது வந்து வேற இடத்துல எங்கேயும் வந்து இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல எங்கேயும் வந்துடக்கூடாது, இல்லை வேற யாரும் என்னோட பாலிசிஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரேட் சீக்ரெட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. தென் ஹவு டு காட் ட்ரேட் சீக்ரெட்ஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்டிங் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹேவிங் அக்சஸ் டு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு மெயின். Then signing confidentiality agreements with business partners and employees. So business partners and employees வெளில சொல்லக்கூடாது அப்படின்னும் போது ஒரு அக்ரிமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க இல்லைங்களா, சைன் பண்ணுவாங்க, அதையும் ட்ரேட் சீக்ரெட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. Then using productive techniques like digital data security tools and restricting entry into area where trade secret is worked or held. The national legislations provide protection in form of injunction and damages if secret information is illegally acquired or used. So under these conditions we can got trade secret. So trade secretங்கிறது கீழே நிறைய நார்ம்ஸ் இருக்கு. பட்
there is no need to go in depth into this. And the production of plant varieties, registrable varieties and criteria. So நம்ம எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டிஸ், எக்ஸ்டெண்ட் வெரைட்டிஸ். நியூ வெரைட்டிஸ்ங்கிறது நாவல்ட்டி இருக்கணும், டிஸ்டிங்னஸ் இருக்கணும், யூனிஃபார்மிட்டி இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸோ அந்த ஏன்னா பிளான்ஸ் என்னும்போது அதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும், அதுக்கு டிஸ்டிங்டிவாக இருக்கணும், பிகாஸ் நியூ வெரைட்டியாக இருக்கணும், புதுசாக அதில் ஏதாவது இருக்கணும். தென் யூனிஃபார்மிட்டி, அது வந்து இந்த பீரியட்ல வளர்ந்து இந்த பீரியட்ல இந்த பீரியட் ஆஃப் டைம் அது இருக்கும், அதோட லைஃப் டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுல ஒரு ஸ்டெபிலிட்டி, தட் மீன்ஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்து அதுல வந்து அந்த செடியில வந்து லீஃப் வரும், இந்த ஸ்டேஜ்ல வந்து ரூட் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ டெப்த் போகும், இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ட்ரீ பிளான்ட் ஆர் ட்ரீ வாட் எவர். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அதுல இருந்து வந்து பூ வரும், காய் வரும் அப்படின்லாம் நம்ம வந்து அது வந்து அந்த பிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டியும் இருக்கணும். அண்ட் தென் ஒன்லி வி கேன் ரெஜிஸ்டர் ஃபார் தட். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு லைஃப் டைமே இல்லாத ஒரு செடிக்கு வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ நியூ வெரைட்டி அண்ட் distinctness, uniformity and stability has to be checked over that. Then persons who can register, யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா breeders, farmers, universities and agricultural institutes. பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தஞ்சாவூர்ல இருக்கிற NIFTEM புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா, புதுசுல கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்டன், காப்பி ரைட்ஸ் அண்ட் பிளான்ட் வெரைட்டிஸ் கண்டினியூஸாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் so many varieties they are inventing and so many methodologies they are practicing, new innovative methodologies they are practicing. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. நம்பர் ஆஃப் பேட்டன்ட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்க்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தென் பீரியட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 15 years for annual crops, 18 years for trees and vines. Then rights of breeders, they can production, they can make it production, they can cultivate it, right? So they can sell, they can market, they can distribute, they can export or import. However, if the breeders variety is essentially derived from farmers variety, அவங்க breeders variety ஃபார்மர் கிட்டே இருந்து கொண்டு வந்து அதை எப்படி அந்த ப்ரீடிங் எப்படி பண்றாங்க, அதை செல் பண்றதோ இல்லை மார்க்கெட் பண்றதோ டிஸ்ட்ரிபியூட் பண்றதோ எல்லாமே breeders rights. தென் இதுதான் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் டு பி த ஐபி ரைட்ஸ். ஸோ ஐபி ரைட்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து காப்பிரைட்ஸ்ங்கிறது ஒரு தனி கிளாஸ்ல போயிடும், பிகாஸ் தட் ஷுட் பி மெட்டீரியலைஸ்டு ஒன். அண்ட் பேட்டன்ஸ், தென் ட்ரேட்மார்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், ட்ரேட் சீக்ரெட்ஸ் அண்ட் பிளான்ட் வெரைட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஐபியில் வந்து மெயினாக வந்து டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், ஆஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வி ஆர் யூசிங் த சிடி பிளேயர் ஒன்லி. ஸோ இந்த ஒரு சிடி பிளேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிடி பிளேயரோட டிசைன் இருக்கு இல்லைங்களா, அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் டிசைன் ப்ரொடக்ஷன் ஃபார் 3D ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அண்டர் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். தென் இந்த சிடி பிளேயருக்குன்னு ஒரு நேம் வச்சிருப்போம், அந்த நேம் வந்து பிராண்ட் நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இதுல இருக்கிற டெக்னிக்கல் பார்ட், மெக்கானிசம், how the CD player is working, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டன்ட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அண்ட் மியூசிக் பிளேட் ஆன் த சிடி, அதுல மியூசிக் அந்த சிடில ஒரு மியூசிக் பிளே ஆகுது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து காப்பிரைட் பண்ணிடுவோம். ஸோ லைக் திஸ் ஒன்லி த ஐபி இஸ் ஒர்க்கிங் ஓவர் a product. Then and another examples IP rights. So see here இந்த இன்வென்ஷன், இந்த ப்ராடக்டோட ஒர்க்கிங் இன்வென்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பேட்டன்ட். இதுல நம்ம யூஸ் பண்ற கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு சிம்பிள், அதுதான் ட்ரேட்மார்க். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ற டிசைன், நம்ம ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றோம், அதுக்குன்னு ஒரு டிசைன் அவுட்டர் கோர் டிசைன் கொடுத்துருக்கோம், அது வந்து ட்ரேட்மார்க் இண்டஸ்ட்ரியல் டிசைன். அண்ட் இதோட நேம் தான் நம்ம ட்ரேட்மார்க்னு சொல்றோம். அண்ட் ஒரு ப்ராடக்ட் எந்த இடத்துல இருந்து கிடைக்குதுன்னும் போது அதுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் திருப்பதி லட்டு, ஹியர் கோலாபுரி சப்பல். அண்ட் இங்க நம்ம இந்த கொக்கோ கோலாலாம் எடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற காம்பினேஷன்ஸ், என்ன பர்சன்டேஜ்ல என்ன கெமிக்கல் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் ட்ரேட் சீக்ரெட்ஸ். அண்ட் அதோட ஷேப், அந்த ப்ராடக்டோட ஷேப், இல்ல அந்த கெமிக்கல் புதுசா கொண்டு வந்திருக்கிற அந்த கொக்கோ கோலா இருக்கு இல்லைங்களா, கொக்கோ கோலாவோட அந்த அது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் எப்படின்னா ஒரு கெமிக்கல், அது குடிச்சா எனர்ஜைஸ் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராசஸ் ஃப்ளோவை எழுதி காப்பிரைட்டும் வாங்கலாம், ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராசஸ் ஃப்ளோவை வச்சு நீங்க பேட்டன்ட், நான் இதுல இருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் நான் இன்வென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேட்டன்ட் ரைட்ஸும் வாங்கலாம். தென்
நீங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல போடுறேன், இந்த கண்டெய்னர் ஒரு யூனிக் டிசைன் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் டிசைனும் வாங்கலாம். தென் என்னோட ப்ராடக்ட் வந்து இந்த பிராண்டுக்கு கீழே தான் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிராண்டுங்கிறது தான் உங்களோட ட்ரேட்மார்க். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் யூசிங் ஐபி ரைட்ஸ். So if you are having any doubts in IP rights, you can ask, because next நம்ம branding க்கு போகலாம். Then validity of IPR. For patent, it is 20 years. Every year we have to renewal. This is mandatory. Otherwise, it will bounce. Then it comes under the Act, the Patent Act 1970, amended in 2005. Then trademark is having maximum protection, lifelong, but the renewal has to be done for every 10 years. Then it comes under the Trademarks Act 1999. Amendment is released in 2010. Then design, maximum protection is 15 years. After that, we can renew after 10 years for next 5 years. And it comes under Designs Act 2000. And designs amendment is established in 2014. Then copyright, maximum protection is 60 years. Renewal not required. It comes under Copyright Act 1957. Amendment released in 2012. Then geographical indication, it is for lifelong. It has to be renewed after 10 years. And it comes under the Geographical Indication Act 1999. So these all acts and rules. The rule book is available in IP India website. Then licensing. So இப்போ நீங்க IP ரைட் வாங்கிட்டீங்க, ஒவ்வொரு இந்த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் IP இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க ஐபி ரைட்ஸ் கிளைம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஐபி ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பப்ளிஷ் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிராண்டும் ஆயிடுச்சு. அப்போ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் இஸ் தட், வி ஹாவ் டு கமர்ஷியலைஸ் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். நம்ம நீங்க என்ன இன்வென்ட் பண்றீங்க, நீங்க என்ன ரெஜிஸ்டர் பண்றீங்கிறத கமர்ஷியலைஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் இஃப் யூ ஹாவ் டு கமர்ஷியலைஸ், யூ ஹாவ் டு இஷ்யூ லைசன்ஸ். So the licensing என்னன்னு பாத்தீங்கன்னா, license is a permission granted by an IP owner to another person to use the IP on agreed terms and conditions. So நான் தான் வந்து இந்த ப்ராசஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் தான் ஓனர். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். பிளஸ் இன் அடிஷன் டு தட் அந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து லைசன்சிங். while he continues to retain ownership of the IP. நானே அந்த ஐபி வந்து நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். இல்ல என்னோட பேட்டன்டையே நான் உங்களுக்கு செல் பண்ணிடுறேன் அப்படி அந்த கேஸும் இருக்கு. அப்படின்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ரேட்க்கு நீங்க உங்க பேட்டன்ட்டை செல் பண்ணிடலாம், ஃபுல் லைசன்ஸ் எல்லா ரைட்ஸையும் நீங்க அவருக்கு செல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்க அப்படியே நீங்க வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் பேமெண்டோட முடிஞ்சிடும். ஸோ ஐ வில் செல் மை லைக் இப்போ வந்து நீங்க ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் ஒருத்தரே கண்டுபிடிச்சது இல்லை, டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். பட் த ஓனர் ஆல்வேஸ் கம் அண்டர் ஒன் பிராண்ட் நேம் இல்லைங்களா? ஸோ ஒரு பிராண்ட் நேம்க்கு கீழே வருதுன்னா அப்போ எல்லாரும் வந்து அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, சிலர் கிட்ட வந்து அதை வந்து வாங்கிடுவாங்க ஃபுல்லா. அந்த ப்ராடக்டோட காப்பி ரைட்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸ், என்ன ரைட்ஸ், அதாவது டிசைன் ரைட்ஸ், என்ன ரைட்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஃபுல்லா வாங்கிடுவாங்க. ஸோ some persons won't give the rights, full rights. They will ask for partnership in the ப்ராஃபிட்ல வந்து அவங்க ஷேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஓனர் ஆஃப் த ஐபி only they can do. So this is also okay. So licensing creates an income source. So license share பண்ணும்போது தான் நமக்கு வந்து இன்கம் வரும். And licensing creates it establishes a legal framework for transfer of technology to a wider group of researchers and engineers. So இதுதான் வந்து இந்த லைசன்ஸ் ஷேர் பண்றாங்களே, இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்றது. ஸோ டிஓடின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல இப்போ பார்க்கலாம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரிங் டிஓடின்னு சொல்லி. ஸோ பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லா எம்என்சி வெப்சைட்ல போனாலும் இந்த டிஓடி இப்போ ஒரு இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. Because they are getting the technology from others, from the resources, and it creates market presence for the technology or trademark. So sometimes இது இப்படியும் மாறுது. எப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வந்து இன்வென்ட் பண்ணேன், பேட்டன் பண்றேன், எல்லாமே பண்றேன். பட் நான் செல் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ இல்லை அப்படின்னும் போது யாருக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு, யாருக்கு பிராண்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு அவங்க கிட்ட நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது, இல்லை அவங்க கிட்ட நான் செல் பண்றது. இப்படிதான் வந்து நிறைய பேரோட இன்வென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மெத்தட் ஆஃப் கெட்டிங் இன்கம். தட் இஸ் அவங்க
ஒன் டைம் பேமெண்ட்டாக செல் பண்ணியும் இருக்காங்க, ஷேராகவும் வாங்கிக்கிறாங்க. So this is the thing what's going on. And the licensing conditions for IPRs. So owners of IP prefer to transfer technology through licensing agreements only. So licensing agreement or agreement இல்லாம இதை நம்ம ஷேர் பண்ண முடியாது. Because if once we have registered, நம்ம வந்து இப்போ பேட்டன்ட் ஆஃபீஸ் ஐபி ஆஃபீஸ்ல போய் நம்ம எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், we are having the full IP right அப்படின்னும் போது நம்ம ஜஸ்ட் லைக் தட் நீ என்னோட ஐபியை நீ யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துக்கோனா, தட்ஸ் நாட் எ திங். we have to make agreements. ஸோ அங்கே ரிட்டனாக டாக்குமெண்ட் இருக்கணும், டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து அதை ஷேர் பண்ணிக்க முடியும். தென் ஆல் ரைட்ஸ் ஆர் லிமிட்டட் ரைட்ஸ் கேன் பி லைசன்ஸ்ட். ஸோ வி கேன் ஷேர் இட் பார்ட்லி ஆர் ஃபுல்லி, அண்ட் இட் கேன் பி exclusive or non-exclusive. That's sorry, can be exclusive or non-exclusive or sole. So ownership ஐயும் நீங்க ஷேர் பண்ணலாம், இல்ல லைசன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலாம். And most such agreements provide for royalty payment and non-transfer to a third party. So royalty payments and சொல்லி இருக்கு. So if I'm selling to the full means, that should come as royalty payment. So royalties can be upfront and part percentage per production per sale, or only percentage per production per sale. So அதை நீங்க பிரிச்சும் பண்ணிக்கலாம், சேர்த்தும் பண்ணிக்கலாம், இல்ல ராயல்ட்டி நீங்க எப்படி கிளைம் பண்றீங்க, தட் இஸ் லைசன்ஸ் நீங்க ஷேர் பண்றீங்க இல்லையா, லைசன்ஸ் ஷேர் பண்றீங்கன்னா நீங்க தான் சோல் ஓனர், நீங்க தான் இன்வென்டர் அப்படின்னும் போது அவங்க உங்களுக்கு கண்டிப்பா பே பண்ணுவாங்க, அதுதான் நம்ம ராயல்ட்டி சொல்லுவோம். ஸோ தட் ராயல்ட்டி ஷேரிங் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் த பர்டிகுலர் யூசஸ் ஃபார் விச் த ஐபி கேன் பி யூஸ்ட் ஆர் ஆல்சோ ஜென்ரலி ஸ்பெசிஃபைடு. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபி ரைட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட்ல ஸ்பெசிஃபை பண்றப்போ அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா தட் ஷுட் பி டாக்குமெண்டட். அண்ட் இட் நீட்ஸ் டு பி கேர்ஃபுல் அபவுட் த காம்படிட்டிவ் லா. பிகாஸ் நம்மளோட ஐபி, நம்ம ரெஜிஸ்டர் பண்ற ஐபி, நமக்கு கிடைச்ச இந்த ஐபி ரைட் ஷுட் நாட் பி மிஸ்யூஸ்ட் இல்லைங்களா. நம்ம யார்கிட்ட செல் பண்றோமோ அவங்களால மிஸ்யூஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக சம் லாஸ் ஆர் தேர். we have to abide by this to those laws. And is licensing profitable? Yes, it is 10% profitable, because IBM revenue from patent licensing. So all MNCs are having so many patent licenses. So IBM is getting $1.7 billion in 2002, and Texas, they are having the leading one nowadays, having so many. Texas Instruments is having so many IP rights. So it's having $3 billion in licensing in 10 years, and US and Canadian universities generate 1.1 billion. And because of this only, because of this patenting, licensing, copywriting, these things come to institutions. And so now institutions focus on startups and entrepreneurship developments. அவங்க இன்ஸ்டியூட்ல இருந்து போகும்போது கண்டிப்பா அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டிடியூஷன் நேம்ல தான் நடக்கும் வித் பார்ட்னர்ஷிப். பிகாஸ் அப்ளிகண்ட் வந்து காலேஜா இருப்பாங்க, இன்வென்டர் வந்து ஸ்டூடெண்ட்டும் இல்லை அந்த பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டியும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வர்ற தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் லைசன்சிங் அண்ட் ஐபி ரைட்ஸ், வாட் எவர் த இன்கம் இஸ் கம்மிங், தட் ஷுட் பி ஷேர்டு பிட்வீன் த காலேஜ் and that particular faculty or student. So that only so many university names. This has been started in developed countries in 2000 itself, but in our country for past 5 years only it is going in a peak. And Ohio University and CSIR is also $150 million profit is there. So this is about IP rights. So IP rights, நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், what are the IP rights, and how you will get licensing from that, license வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும், இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். And now we will see in depth into trademarks and branding. Okay, so is there any doubt up to this means you can ask, or shall I move with the next thing? Next போலாமா? செஷன் முடிச்சிட்டு டவுட்ஸ் Okay. So next is branding and trademarks. So first we will see about branding. அதுக்கப்புறம் இப்போ நான் முன்னாடி சொன்ன ட்ரேட்மார்க்ஸை திரும்ப சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் you can relate how branding has been done with the trademark registration. Okay, so now we will go with the branding. So what is branding? Branding and trademarks. Branding and trademarks are keys to success in business and in the global market.
ஸோ பிராண்டிங்கிறதும் ட்ரேட்மார்க்ங்கிறதும் வேற வேற கிடையாது. ஸோ போத் ஆர் சேம். பட் த ரீச் அவுட் தான் நம்ம வந்து பிராண்டிங்னு சொல்றோம். ட்ரேட்மார்க் வாட் எவர் வி கேன் ரெஜிஸ்டர், பட் எதெல்லாம் ரீச் அவுட் ஆகுதோ அதுதான் நம்ம பிராண்ட் நேம்னு சொல்லுவோம். ஸோ பிராண்டிங் இஸ் த ப்ராசஸ் பை விச் த நேம் ஆர் த ஐடென்டிட்டி ஆஃப் அ கம்பெனி அண்ட் என்டர்பிரைஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் கம்யூனிகேட்டட். நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்றோம், அந்த பிசினஸோட நேம். ஸோ நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம் நாயர்கடை டீன்னு சொல்லுவோம். நாயர்கடை டீ அப்படின்னா வந்து ஸோ அது அந்த கடையில மட்டும் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கடை டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் எ பிராண்ட் நேம். அது ஒரு பிராண்ட். அந்த கடையில மட்டும் தான் நல்லா இருக்கும்னா நாயர் பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா நம்ம சொல்லும் போது அந்த டீ. ஸோ ஆல் ஓவர் இன்னும் சினிமாஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நாயர்கடை டீடா அப்படிதான் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து வெளியில வந்திருக்கும். ஸோ தட்ஸ் எ பிராண்ட். கேரள பீப்புள் வராங்க, அவங்க கடை வைக்கிறாங்க, அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு பிராண்ட் நேமாவே அவங்களுக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அப்படிதான் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் ஹேவிங் பிராண்ட். லைக் இப்போ நம்ம சின்ன பிள்ளைல யூஸ் பண்ண எரேசர்னாலே என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நட்ராஜ் எரேசர் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அப்சாரா சொல்லுவோம். ஸோ தே ஹவ் எரேசர். பட் ஆனால் பாத்தீங்கன்னா எரேசர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு, சோ மெனி கம்பெனிஸ். பட் ஆனா நமக்கு தெரிஞ்சது நட்ராஜ் எரேசர், அப்சாரா எரேசர், அப்புறம் இன்னொன்னு இருக்கும் கேம்லின். இப்போ கேம்லின் வந்திருக்கு, கேம்லின் எரேசர். இந்த 3 எரேசர் தான் தெரியும். தென் அதே மாதிரி அந்த ஜாமெட்ரி பாக்ஸ், லைக் நம்ம ஸ்கூல்ல இருந்து பார்த்தோம்னா ஜாமெட்ரி பாக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது கேமலும் நட்ராஜும் மட்டும்தான். பட் இஸ் தேர் ஒன்லி 2 ஜாமெட்ரி பாக்ஸஸ் அவைலபிள் இன் த ஸ்டோர்ஸ்? இல்ல, சோ மெனி ஜாமெட்ரி பாக்ஸஸ் இருக்கு. பட் ஆனா நமக்கு தெரிஞ்சது அந்த 2 தான். தட் இஸ் த பிராண்ட் நேம் ஹவு தே ஹவ் கிரியேட்டட். அண்ட் நோட்புக்ஸும் ஏகப்பட்ட பேப்பர் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் ஆனா நமக்கு தெரிஞ்ச நோட்ஸ் இப்போ வந்து எல்லாம் வந்து பேப்பர் கிராஃப்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இப்போ நிறைய வந்திருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நம்ம வச்சுப்போம். பர்டிகுலர் பிராண்ட் இந்த நேம்ல ஒரு பர்டிகுலர் நேம்ல தான் நம்ம சொல்லுவோம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போதெல்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பென்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணும்போதுலாம் அந்த நட்ராஜ் பென் நிப் வச்சிருக்கு, அப்புறம் கேம்லின் பென், தென் ஹீரோ பென்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பென், ஒரு பர்டிகுலர் பென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி கேம்லின் இங்க் பென்னும் ஹீரோ பென்னும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் அவங்க கிரியேட் பண்ண அப்ப இருந்த பிராண்ட் நேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெனால்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னமோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல நேம். இப்போ ரோபோ சம்திங் ஒரு பென் எல்லாம் வந்திருக்கு, நிறைய பென்ஸ் இருக்கு. ஸோ தென் பார்க்கர் பென், த வேர்ல்டு ஃபேமஸ் பார்க்கர் பென். ஸோ பார்க்கர் பென்ஸ், ஹேண்ட்மேட் பென்ஸ்ன்னு சொல்லி நம்ம மார்க்கெட்ல பாக்குறோம். ஸோ தட்ஸ் த கிரியேஷன் ஆஃப் பிராண்டிங். ஸோ இவங்கன்னா இந்த கம்பெனினா இந்த கம்பெனி நேம்ல வர்ற இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்குறோம்னா அது இந்த கம்பெனிக்கு போனா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போறோம் இல்லைங்களா? அதுதான் பிராண்ட் கிரியேட் பண்றது. அந்த பிராண்ட் ஷுட் பி இந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சில இதெல்லாம் இருக்கு, சில ஜூஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஜூஸ் எல்லாம் நமக்கு குடிச்சாலே பிடிக்காது, அதுவும் சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் நேம் சொல்லி அந்த நேம் ஜூஸ் மட்டும் குடிச்சோம்னா ஐயோ அது ஜூஸ் ஆடாது, அது மருந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். So negative impact is also there, but they have reached out. In negative manner also they have reached out. So that's creation of branding. Now அந்த நேம் ரீச் அவுட் பண்றோம் இல்லைங்களா? நம்ம ஒரு பிசினஸ் நடத்தும் போது அந்த பிசினஸ் ஒரு மாஸ், ஒரு பெரிய மாஸ் ஆஃப் பீப்புளுக்கு தெரியுது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் இத்தனை பேர் இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரில ஒரு மனுஷன் பண்ற ப்ராடக்ட் வந்து இவ்வளவுக்கு ரீச் ஆகுதுங்கிறதே பெரிய விஷயம். நமக்கு பிடிக்காம இருக்கும், பட் ஆனா அது சர்டைன் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த பிசினஸ் அந்த பர்டிகுலர் டேஸ்ட் பிடிச்சிருக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிராண்ட் கிரியேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தட் பிராண்ட் கிரியேஷன். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், என் கம்பெனிக்கு நான் ஒரு நேம் வச்சுட்டேன், அந்த நேம் நல்லா ரீச் அவுட் ஆயிடுச்சு. பட் திடீர்னு அதே கம்பெனி நேம்ல இன்னொருத்தன் வந்து அவன் ஆரம்பிக்கிறான், ஜஸ்ட் சின்னதா ஒரு நேமை மட்டும் மாத்தி, லைக் சரவணா ஸ்டோர், நியூ சரவணா ஸ்டோர், அந்த மாதிரி சின்னதா நேமை மட்டும் மாத்தி. பட் சரவணா ஸ்டோருக்கு என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் நியூ சரவணா ஸ்டோர்ஸ்க்கும். பட் தே போத் ஆர், பட் we don't know, but competition will be there. That அந்த காம்படிஷன் நம்ம இது பண்ண, அந்த காம்படிஷன் இல்லாம ஆகணும்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? So that brand has to be registered, that brand name has to be registered. அப்ப அந்த பிராண்ட் நேம் நம்ம எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்? ட்ரேட்மார்க் ஆஃபீஸ்ல. as a trademark we have to register. That's the relativity between branding and trademarks.
So branding is the process by which the name or identity of a company, an enterprise, an organization is communicated. நம்மளோட பிசினஸ் இந்த நேம்ல என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் போய் ரீச் அவுட் ஆகுது மத்தவங்களுக்கு அப்படிங்கிறது தான் பிராண்டிங். பிராண்டிங் allows a company to differentiate its products and services from the competition by creating a bond with its customers. ஸோ என்னோட கஸ்டமருக்கு என்னோட பிராண்ட், என்னோட கம்பெனி நேம் இதுதான், இந்த கம்பெனிக்கு போனா இந்த சர்வீஸ் கண்டிப்பா கிடைக்கும், இந்த சர்வீஸ் கண்டிப்பா நல்ல சர்வீஸா இருக்கும், இல்ல இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா நல்ல ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு ரீச் அவுட் ஆகும். ஸோ when comparing to the similar product offered by another company, ஒரு another company அவனும் என்னோட ப்ராடக்டே ஆஃபர் பண்ணுவான், பட் ஆனா அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இல்ல அவனை விட இவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்றோம் இல்லைங்களா, அங்கதான் நம்மளோட பிராண்டிங் இஸ் ஒர்க்கிங் அவுட். So it aims to take a position in the marketplace and creates customer loyalty. So நம்ம மார்க்கெட்ல நமக்குன்னு ஒரு பொசிஷனை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும்னா there is a need of brand name. Brand name கண்டிப்பா தேவை. It is the way by which companies launch and sell goods and services, communicating the essence of new products and lines, highlighting why it is great and better than all competing products. So இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்றோம், அந்த ப்ராடக்டை லான்ச் பண்றது ரீச் ஆகணும். ஸோ ஆல்ரெடி we are doing a business, அந்த பிசினஸ்க்குன்னு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த பிராண்ட் நேம் எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ புதுசா ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நல்ல நேமோட நம்ம லான்ச் பண்றதுக்கு பிராண்ட் நேம் யூஸ் ஆகும். அண்ட் இஃப் யூ ஹாவ் காம்படிட்டர்ஸ், நமக்கான இப்போ இஃப் சப்போஸ் நம்மளோட பிராண்ட் நேம் வந்து ரீச் அவுட் ஆகல, பட் ஆனா we are competing with a big company, ஆல்ரெடி ஒருத்த நேம் வச்சிருக்கான், அவங்ககிட்ட நம்ம வந்து காம்பீட் பண்ணணும்னா, அப்ப அந்த காம்பீட் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம அவன் நேமே யூஸ் பண்ணி நம்ம காம்பீட் பண்ணாம புதுசா ஒரு நேம்ல நானும் உன காம்பீட் பண்றேன் அப்படின்னு வரும்போது there is a chance of slashing us. அவங்க வந்து just like that நம்ம வந்து ஒன்றும் இல்லாம இருக்கலாம். பட் if we have registered and if we are having perfect documentation about our company branding names, means we can compete with them, easily compete with them. So for that also some strategies are there. So for that example சொல்லணும்னா ஆப்பிள் அண்ட் ஒன் பிளஸ். ஆப்பிள் எங்கேயோ இருந்தான், ஒன் பிளஸ் எங்கேயோ இருந்தான், பட் ஒன் பிளஸ் has so half of the market in India has been acquired by OnePlus. So that is the competition, that is the strategy in it, present within it. There is a trademark, that is branding competency is there. இது கொஞ்சம் அதுக்குள்ள போய் அந்த ஒன் பிளஸ் எப்படி வந்துச்சு, அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி காம்பீட் பண்ணுச்சு, அந்த பிரைஸ் டாக்ஸ் எப்படி வேரியேஷன் வந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆப்பிள் எப்படி ஒன் பிளஸ் வந்து இது பண்ணி வந்தான் அப்படிங்கிறது. So that's a big story, and it reflects in a general a prestigious image in order to attract more consumers. So நம்ம மோஸ்ட்லி நம்ம எப்போ சொன்னாலும் வந்து ஒரு சைனா ப்ராடக்டடா அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஒன் பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒன் பிளஸ் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க, சொன்னவங்க கூட வாங்கினாங்க. ஸோ தட் இஸ் த திங் வித் பிராண்டிங். ஸோ அந்த பிராண்டிங்ல நம்மளோட பிளஸ் எல்லாமே நம்ம ரிவீல் பண்ண முடியும் இஃப் வி ஆர் ஹேவிங் எ பிராண்டிங். அந்த நேம் ஒன் பிளஸ் அண்ட் தட் ஷுட் பி தட் இஸ் பிளஸ் 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 லைக் தட் இட் இஸ் கோயிங் ஆன். அதுதான் அவங்களோட பிராண்டுக்கு வச்சு அவங்க நேம் ஒன் பிளஸ்னு நேம் வச்சாங்க. தே ஆர் கோயிங் இன் அடிட்டிவ் மேனர். That's the thing what they have reflected from their brand name. So like that it is. So ஆப்பிள்ங்கிறது ஒரு பிராண்ட் நேம் எக்ஸிஸ்டிங், அதை உடச்சி மேல வரணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் சைனா ப்ராடக்டா இருந்து அதை அவங்க அச்சீவ் பண்ணதுதான் இந்த இடத்துல இந்த லைனே வந்து நம்ம அவங்களுக்கு கரெக்டா சூட் பண்ணலாம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் ஜெனரல் a prestigious image in order to attract more consumers, competing with the existing one. So that's the branding. Then successful branding catches the consumer's curiosity. So successful branding, உங்க பிராண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணிட்டீங்கன்னா கன்சியூமர் வந்து கியூரியாசிட்டியோட வருவாங்க. The best example for this is OnePlus. So OnePlusல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வந்தாங்க. OnePlus 1, OnePlus 3 வந்துச்சு, OnePlus 4 வந்துச்சு, OnePlus 5, OnePlus 6T வந்துச்சு, 6 வந்துச்சு, 6T வந்துச்சு, 7 வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே OnePlus 10, OnePlus Nord, ஏதோ நிறைய பிராண்ட் இப்போ வந்துச்சு இல்லைங்களா. OnePlusல நிறைய வந்துச்சு. ஸோ தட் OnePlus பிராண்ட் அந்த நேம் அவன் அடுத்து பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு அவன் கொண்டு வரும்போது அடுத்து என்ன வந்துச்சு கியூரியாசிட்டி கஸ்டமருக்குள்ள கொண்டு வந்தான். அதுதான் வந்து சக்சஸ்ஃபுல் பிராண்டிங். that's the behind the branding. So it's developing a brand is part of strategic business plan. They have followed a strategy, and that strategy they implemented over the market,
then they acquire the market. That's the thing. So target what customers care about. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு பிராண்ட் நேமை நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு சீ இஸ் வாட் கஸ்டமர்ஸ் கேர் அபவுட். கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஆர்டிகுலேட் ப்ரிசைஸ் வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டிஸ் தட் ஆர் ரெலவென்ட் அண்ட் ஆஃப் டைரக்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ கஸ்டமருக்கு என்ன கொடுத்தா அவங்க வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிராண்ட் நேமையே ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். பிராண்ட் நேம் ஃபிக்ஸிங் இட் செல்ஃப் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். So emphasize features that are both important to consumers and quite differentiate from competitors. So நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து கன்சூமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே டைம் காம்படிட்டர்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கணும். சேமா இருந்தா அதுவும் கேஸ் ஆகும். தென் செல் த பிராண்ட் அவுட் சைட், பட் ஆல்சோ திங்க் அபவுட் மோட்டிவேட்டிங் யுவர் பார்ட்னர்ஸ் அண்ட் யுவர் எம்ப்ளாயிஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் பிராண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் பிராண்ட் ஸோ வெளியில போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ லிட்டில் பிட் வெளியில கொஞ்சம் அந்த அந்த நம்ம யூஸ் பண்ற பிராண்ட் நேம் வெளியில எப்படி ரீச் அவுட் ஆகும், எப்படி வெளியில இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். தென் கீப் த பிராண்ட் ஃபிளெக்சிபிள், கிரியேட் மல்டிபிள் வேரியேஷன்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்ஸ், இமேஜின் இன் அட்வான்ஸ் ரிச் கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜிங். ஸோ ஒரு பிராண்ட் நேம் எடுத்தீங்கன்னா அந்த பிராண்ட் நேம் ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து லைக் தட் த சேம். நான் ஏன்னா எப்பொழுதுமே வந்து இந்த பிராண்டிங்க்கு நான் எடுத்துக்கிறது OnePlus தான். பிகாஸ் OnePlus3, OnePlus4, OnePlus5 ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி நான் OnePlusல நான் இன்க்ரிமெண்டல் காமிக்கிறேன் அப்படிங்கிறத அவன் எக்ஸ்பிளிசிட்டா காமிக்கிறான். தட் இஸ் OnePlus3, OnePlus4, OnePlus5 அப்படின்னு கொண்டு வரும்போது அவன் எக்ஸ்பிளிசிட்டா எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரான். OnePlus Nord கொண்டு வரும்போதெல்லாம் இது OnePlus Nord நான் ஏன் நேம் வச்சிருக்கேன், நான் 5G டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வேலிடேட் பண்ணான். ஸோ தட் இஸ் த பிராண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மல்டிபிள் வேரியேஷன்ஸ். இது ஃபுல்லாவே அவனுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க டாட்டால கூட பார்க்கலாம், டாடா காஸ்ட்ல கூட பார்க்கலாம், டாடா நெக்ஸஸ் அண்ட் இப்போ வந்து இருக்கிற நெக்ஸான், எஸ் டாடா நெக்ஸான் அண்ட் நீங்க அதுல டாட்டால வந்துருக்கிற வெரைட்டிஸ் இப்போ புதுசா வந்துருக்கிற கார்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் நேம்ஸ் டாட்டாங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிராண்ட் தான். பட் அதுல வந்துருக்கிற காம்படிட்டர்ஸ் அதிகமா இருக்கும்போது அவங்க அதை கொண்டு வந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி மற்றதை பார்க்கும்போது அந்த டாடா காசோட ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் கிராஃப் இந்த இன்க்ரீஸ் ஆயிருது. காரணம் அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி, பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்படி கொண்டு வரேன் 15 days ஒன்ஸ் அவங்க ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அந்த நேம் அவங்க கொடுத்தது, அந்த பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணது. தட் இஸ் அவங்க டாட்டா எல்லாமே டாட்டா கூட நெக்ஸஸ் அது கூட அடுத்த பிராண்ட் அந்த ஆல்ட்ராஸ்ல அந்த வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தது. அது மாதிரி நிறைய அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து சக்சஸ்ஃபுல் பிராண்டிங். ஸோ அப்போ பிராண்ட் எப்படி பில்ட் பண்ணணும்? ஸோ பிராண்டை பில்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராண்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். தென் பிராண்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்க ஒரு பிராண்டோட நேம் கொடுக்குறீங்கன்னா அந்த பிராண்ட் நீங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றீங்கிற அந்த நாலேஜும் அதோட எக்ஸ்ட்ரீம்னஸும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நாலேஜ் மீன்ஸ் இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் அஸ் வெல் அஸ் அவேர்னஸ் ஆஃப் த பிராண்ட். ஒரு பிராண்ட் வந்து எப்படி இருக்கணும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க பிசினஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேம் கொண்டு வந்தா நல்லா இருக்குமா, இதை லான்ச் பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ட் தென் இந்த பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆகும், எப்படி வந்து காம்படிட்டிவ்னஸ்ல இருக்கும் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். தென் ரெலவென்ஸ், நீங்க யூஸ் பண்ற பிராண்ட் நேம் உங்க ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். பிகாஸ் நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு நேம், இப்ப ஆப்பிள் வச்சா ஆப்பிள் வந்து அவனோட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்பிள் நேம் வச்சானா அவன் ஃபர்ஸ்டே பில் பண்ணிட்டான், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா இப்போ வந்து இங்க பனானான்னு சொல்லி ஒரு போனை கொண்டு வந்தோம்னா அது ரீச் அவுட் ஆகுமா, எல்லாம் கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஸோ வி ஹாவ் டு கோ வித் அப்ராப்ரியேட்னஸ் அண்ட் தென் ஹவு டிஸ்டிங்லி த பிராண்ட் இஸ் பர்சீவ்ட், தட் திங் வி ஹாவ் டு சி. ஸோ மற்ற சேம் நேம்ல இருக்கிற மற்ற ப்ராடக்ட் கூட எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ by these strategies only we can build the brands. So we have to know about the brand name and how esteem, how relevant it is and how differentiated it is. So these things we have to check. Then for example corporate identity for industrial companies, Apple னு சொன்னாலே அந்த ப்ராடக்ட் நமக்கு தெரியும், Coca-Cola னு சொன்னாலே அது ஒரு ட்ரிங்க்ஸ்னு தெரியும். ஸோ சோனின்னு சொன்னாலே அது ஒரு based on music or ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ லைக் திஸ் only we have to make the brand names. So this is about brand names. இப்போ brand names பார்த்துட்டு இப்போ திரும்ப ட்ரேட்மார்க் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து you can correlate
how brand name and trademark are related, right? So brand name is a kind of visit card that promotes the image of a company and its range of goods and services. இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ பிராண்ட் நேம்ங்கிறது ஒரு பிராண்ட் நேம்ங்கிறது ஒரு விசிட் கார்டு. நம்ம பண்ற பிசினஸ்க்கான ஒரு நேம், நம்ம பிசினஸ் ரீச் அவுட் பண்ற ஒரு நேம் தான் பிராண்ட் நேம். இது வந்து ஃபார் அவர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ a sign distinguishing goods or services produced or sold by one enterprise is brand name. Adhe trademark. So that has been registered as trademarks. So trademark is made up of any distinctive words, letters, numerals, as what I have told already, numerals, pictures, shapes, colors, logo types or labels. So these are all brand name as well as trademarks, which are all registered. So inga pathina IBM, this is a letter, right? Word. ஒரு 3 letters, combination of 3 letters, அதுக்குன்னு ஒரு கலர் கொடுத்துட்டாங்க, அதுக்குன்னு ஒரு ஷேப் கொடுத்துட்டாங்க. So this is the trademark for IBM. As like Google, this is a word. இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா colors, distinctive colors இருக்கு, அந்த colors plus that name ஒரு particular style எழுதிருக்காங்க. இது வந்து நம்ம எங்க பார்த்தாலும் கூகுள்ங்கிறது நம்மளோட கூகுள் வெப்சைட்ல சொல்லுவோம். Then Toyota is having symbol as well as word. Starbucks coffee, so இதுக்கு ஒரு symbol plus other name வந்து நமக்கு வந்து as like a logo they have given. Then MD McDonald, இந்த symbol பார்த்தாலே நம்ம சொல்லிடுவோம். Then BBC, Adidas, Nike. So like this we can tell different trademarks. So இதெல்லாம் வந்து register ஆகிருக்குது trademarks, but we are seeing this as brand names. So brand name is nothing but the trademark what is registered in the IP office. So this is the relativity between trademark and IP, brands. And next is less traditional forms of trademarks. So it should be of single color, 3-dimensional signs or shapes of products of package or packaging, and audible signs and olfactory signs. இதுல எல்லாமே வந்து நமக்கு trademark தான். இதுல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் trademarks. Then types of trademarks பாத்தீங்கன்னா, trademarks to distinguish goods, we will use T for that. Then service marks to distinguish services, collective marks to distinguish goods or services by members of an asset, and certification marks, well-known marks benefit from stronger protection, and trade name is the brand name, which should be used with the trademarks. Then functions of trademarks allows companies to mark a territory expressing a specific function. So it allows a company to mark a territory expressing specific functions among similar products in the market. So ஒரே மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு, இது என்னோட ப்ராடக்ட், இது வேற கம்பெனியோட ப்ராடக்ட், இது வந்து இந்த ரீஜன்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு ட்ரேட்மார்க் யூஸ் பண்றோம். அண்ட் இட் என்ஷூர்ஸ் தட் கன்சூமர்ஸ் கேன் ஐடென்டிஃபை அ லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பிராண்ட் நேம் வச்சு அதே நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்றோம்னா, ஆஸ் லைக் சோனி. ஸோ சோனில பாத்தீங்கன்னா சோனி ஃபோன்ஸ் நமக்கு தெரியும், சோனி லேப்டாப்ஸ் நமக்கு தெரியும், சோனி ஆடியோ டிவைசஸ் நமக்கு தெரியும், சோனி சீரீஸ் நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து சோனி ப்ராடக்ட். ஸோ நல்ல ப்ராடக்டா இருக்கும், அதுல சர்வீஸ் நல்லா இருக்கும், அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து டெக்னாலஜி வைஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இது எல்லாமே வந்து நமக்கு ஸோ வி கேன் ஐடென்டிஃபை த ப்ராடக்ட்ஸ் ஈஸிலி. தட் இஸ் தட் மார்க்கெட் வேல்யூ அண்ட் ரீச் அவுட் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா அதில் அனலைஸ் பண்ண முடியும். தென் இட் என்ஷூர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த மார்க் த்ரூ லைசன்சிங் ஆர் ஃப்ரான்ச்சைசிங் ப்ராசஸ். ஸோ யூசிங் த ட்ரேட்மார்க் வி கேன், இப்போ யாராவது லைசன்சிங் இல்லை ஃப்ரான்ச்சைசிங் எடுத்தோம்னா கூட இது வந்து என்ன ப்ராடக்ட், எங்க இது இந்த ப்ராடக்டோட ஆரிஜின் எங்க அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரியும். ஸோ that is why the trademark is very much useful. Then the value of trademark, it is a marketing tool, it is a source of revenue through licensing, it is crucial component of franchising agreements, it's useful for obtaining banks or third party finance, and it's a valuable business asset, right? ஸோ ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் டூலாகவும் யூஸ் பண்ணலாம், அதை வந்து ரெவென்யூ லைசன்சிங் யூஸ் பண்ணி சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவாகவும் யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து நீங்க ஃப்ரான்ச்சைசிங் பண்ணும்போதும் சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் எங்க, இந்த கம்பெனியோட ஆரிஜின் எங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் யூஸ்ஃபுல் ஃபார் அப்டைனிங் பேங்க்ஸ் ஆர் தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஸ் பண்ணும்போதும் நீங்க ஃபினான்சிங்க்கும் நீங்க இந்த ட்ரேட்மார்க் ஸோ நல்லா ரீச் அவுட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்சிங்லாம் ஈஸியா கிடைக்கும்.
then it is a valuable business asset. If you are selling your company means like how the YouTube is sold to Google, like that. ஒரு நல்ல brand value இருந்துச்சுன்னா நீங்க சேல் பண்ணும்போது நல்ல வேல்யூக்கு செல் பண்ண முடியும். So this is the value of trademarks. So whenever we are having trademark, the global brand scoreboard is there. So as per global brand scoreboard, Coca-Cola is having $62.52 billion scoreboard. So அந்த நேம் அந்த ஒரு பிராண்டுக்கு என்ன வந்து ஸ்கோர் இருக்கு all over the world அப்படின்னு ஒரு analysis இருக்கு. As per that analysis, some $1 billion businesses going on with this. And trademark protection is through exclusive rights. It gives the trademark protection in register பண்ணீங்கன்னா it gives an exclusive right to prevent others from marketing products under same or confusingly similar mark. So many cases are there. நீங்க வந்து இந்த பர்டிகுலரா ட்ரேட்மார்க் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா so many cases, அதாவது ஒரு சின்ன நேம் சேஞ்ச் சிமிலர் டைப் ஆஃப் ப்ராடக்டை செல் பண்ணாங்கன்னா we can claim that through கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ல போட்டு நம்ம கேட்கலாம். So I'm doing particular business, I'm selling particular product, I'm manufacturing particular product in this name, a similar name has been used for the same product அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கிளைம் பண்ணி நீங்க இதுக்கு வந்து நான் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து நான் பேட்டன்ட் வச்சிருக்கேன், இதுக்கு நான் காப்பிரைட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். So there are so many prosecutors for that and so many cases was there. இதுக்கான நிறைய கேசஸ்லாம் போயிருந்திருக்கு. Then it secures investment in marketing effortsலயும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும். And it promotes customer loyalty, reputation and image of company. So trademark is there means if competitor இப்போ நீங்க well versed பிராண்டா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் லாயல்ட்டி இருக்கும், ரெப்புடேஷன் இருக்கும், மோரோவர் உங்க கம்பெனியோட இமேஜ் வந்து ஒரு லெவல்ல இருக்கும். Then it provides coverage in relevant markets where business operates. And உங்களோட பிசினஸ் கரெக்டா உங்களோட பிராண்ட் நேம் நீங்க கரெக்டா நீங்க அவுட்ரீச் பண்ணிட்டீங்கன்னா இன் அப்ராப்ரியேட் மார்க்கெட்ல நீங்க கொண்டு போகலாம். அதர்வைஸ் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மார்க்கெட்ல போய் உங்க ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம கரெக்டா கொண்டு போகலாம். Then it provides registered marks, permit, license or basis franchising agreements. You can create franchise agreements also using the trademark protections. Then practical aspects. You can create or buy a trademark after searching worldwide to find out there are no similar registered ones. That is, avoid claims, refusals or oppositions. So practical aspect la pathina, ipo neenga oru trademark register pandringna, you can create a trademark or you can buy a trademark. But நீங்க இத buy பண்ணாலோ இல்ல create பண்ணாலோ, நீங்க வாங்குனாலோ இல்ல நீங்க create பண்ணி புதுசா register பண்ணாலோ, you have to find out in the trademark registry whether anyone is using it already. So யாராவது முன்னாடியே இதை யூஸ் பண்ணிருக்காங்களா? ஒரு ட்ரேட்மார்க்னா ஒரு ட்ரேட்மார்க் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா as like I have told you, WIPO is there, World Intellectual Property Organization. அந்த World Intellectual Property Organization சைட்ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரியில போய் நீங்க சர்ச் பண்ணணும். So whether the same kind of company is running there in the same name, இதே நேம்ல இதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி வேற யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணணும். If there is no similar service provider, you have to check for the name and whatever the business is going on in the same phase, in the same name. இந்த சேம் நேம்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட வந்து எந்த அளவுக்கு டிஸ்டிங்டிவ் அப்படிங்கறத நீங்க கிளைம் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். And you protect your trademark through your national or regional office and then extend it to the world. So நீங்க உங்களோட நேஷனல், அதாவது நம்ம இந்தியாக்குள்ள நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாக்குள்ள நீங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா that should be entered into the WIPO office registry. And there it can be registered in the worldwide repositories. So worldwide repository la ungaloda name வந்து இந்த கம்பெனிக்கான இந்த நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். So WIPO merit and protocol system னு அத சொல்லுவோம், அதுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். And use and maintain your trademarks. You have to maintain your trademark. நீங்க புதுசா யூனிக்கா ஒரு நேம் பார்த்து ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்றப்பீங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ற ஒரு ட்ரேட்மார்க்கை நீங்க மெயின்டைன் பண்ணணும் by paying fees and following notifications of refusals and extending territory. ஸோ நீங்க இன்னொரு இடத்துல போய் நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன், சேம் பிசினஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் இன் அதர் கண்ட்ரினா அங்கேயும் போய் நீங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி போய் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்ல, ஆன்லைன் சர்வீஸ் இஸ் தேர். ஸோ யூ கேன் ரெஜிஸ்டர் த்ரூ ஆன்லைன் இட் செல்ஃப்.
and enforce your trademarks and innovate. So அந்த trademark நீங்க புதுசா ப்ராடக்ட்டை கூட நீங்க டெவலப் பண்ணி அந்த trademark குள்ளேயே நீங்க கொண்டு வரலாம். That is under one brand name itself you can go with multiple products. அதையும் புதுசா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா நீங்க பேட்டன்ட் எல்லாம் பண்ணி நீங்க கொண்டு போகலாம். there should be no distinctiveness. There is யாருமே வந்து உங்ககிட்ட கிளைம் பண்ண முடியாது. then what to avoid when selecting a trademark. ஒரு trademark நீங்க செலக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னா ஜெனரிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் செல்லிங் சேர் மீன்ஸ் உங்க ட்ரேட்மார்க் நேம் சேர்னு இருக்கக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் அ ஜெனரிக் டேர்ம், ஜென்ரலா யூஸ் பண்ற டேர்ம். அதுக்கு நீங்க புதுசா ஒரு நேம் வைக்கணும், வச்சு அதை தான் யூஸ் பண்ணணும். தென் டெஸ்கிரிப்டிவ் டேர்ம். இஃப் யூ ஆர் செல்லிங் சாக்லேட் மீன்ஸ் அதுக்கு நீங்க ஸ்வீட்னு நேம் வைக்கக்கூடாது. அதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி நேமா இருக்கக்கூடாது. தென் டிசெப்டிவ் டேர்ம்ஸ். நீங்க ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் லைக் பியூர் வூல், இப்போ ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு பியூர் வூல் இந்த மாதிரி அதையே வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு நேம் வைக்கக்கூடாது. தென் மார்க்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் கான்ட்ரரி டு பப்ளிக் ஆர்டர் ஆர் மாராலிட்டி. ஸோ பப்ளிக்ல யூஸ் பண்ற இல்ல மாரலா இருக்கிற ஒரு டேர்மை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஃபிளாக்ஸ், ஆர்மோரியல் பியரிங்ஸ், அஃபிஷியல் ஹால்மார்க்ஸ், எம்ப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூ ஹாவ் டு செக் வித் தீஸ் டேர்ம்ஸ் வென் எவர் யூ ஆர் செலக்டிங் யுவர் ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க்கை செலக்ட் பண்ணும்போது தட் இஸ் யுவர் பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணும்போது யூனிக்கா இருக்கும். இது இந்த மாதிரி எதுலையும் இருக்காது. ஜெனரிக் டேர்மா இருக்கக்கூடாது, டிஸ்கிரிப்டிவ் டேர்மா இருக்கக்கூடாது, டிசெப்டிவ் டேர்மா இருக்கக்கூடாது, மார்க்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் கான்ட்ரரி டு பப்ளிக் ஆர்டரா இருக்கக்கூடாது, ஃபிளாக்ஸா இருக்கக்கூடாது, ஆர்மோரியல் பேரிங்கா இருக்கக்கூடாது, ஹால்மார்க்ஸ் அஃபிஷியல் ஹால்மார்க்ஸ் இருக்கக்கூடாது, எம்ப்ளமா இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு செக் வித் தீஸ் டேர்ம்ஸ். அண்ட் வாட் டு ரிமெம்பர் வென் செலக்டிங் ட்ரேட்மார்க்ஸ். ஸோ நீங்க ட்ரேட்மார்க்கை செலக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும்னா, கிரியேட் இன்ஹரண்ட்லி டிஸ்டிங்டிவ் மார்க். புதுசா இருக்கணும், யாருமே யூஸ் பண்ணாதான் இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும். தட் திங் யூ ஹாவ் டு செக். அண்ட் திங்க் அபவுட் ஃபேன்சிஃபுல் நேம்ஸ் அஸ் கோடாக். கோடாக்ங்கிறது ஒரு ஃபேன்சி நேமா தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ லைக் தட் வி ஹாவ் டு மேக் ஃபேன்சிஃபுல் நேம்ஸ். அண்ட் ஆர்பிட்ரரி மார்க்ஸ் அண்ட் லோகோஸ் அஸ் ஆப்பிள் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாகவும் நேம் வைப்பாங்க. ஸோ நீங்க டிஃப்ரெண்டா நேம் வச்சீங்கன்னா கொஞ்சம் ரீச் அவுட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். பிகாஸ் நீங்க ஆப்பிள்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பை தட் டைம் தே ஹாவ் சஃபர்ட் அ லாட், ஐ திங்க் ஸோ. பட் இப்போ நம்ம வந்து ஒரு நேம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கிறோம்னா கொஞ்சம் ரிலேட்டிவ் நேமா இருந்ததுன்னா அவங்க ரிலேட் பண்ணி ஓகே இதனாலதான் இப்படி வச்சிருக்காங்க. சில நேம்ஸ் எல்லாம் நம்ம சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் சில நேம்ஸை பார்த்துட்டு இது எவ்வளவு ஆப்டா நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்துல திங்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம நேம் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது ஈஸியா ரீச் அவுட் ஆகும். பட் டிஃப்ரெண்டா ஒரு நேம் வச்சோம்னா ரீச் அவுட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். தட்ஸ் த திங் வி ஹாவ் டு செக். தென் சஜஸ்டிவ் மார்க்ஸ், சன்னி ஃபார் ஹீட்டர்ஸ். ஹீட்டருக்கு சன்னின்னு வைக்கிறது இல்லை, சஜஷன்ஸ் ஜஸ்ட் சஜஸ்டிவ். ஸோ சன்னினா ஆல்சோ ஏதோ ஒரு ஹீட்டானது அப்படின்றது. ஸோ ஹீட்டர். So a mark easy to memorize and pronounce with a positive connotation and that fits products or image of the business. ஸோ இப்போ நம்ம ஒரு நேம் வைக்கிறோம்னா அந்த நேம் வந்து எல்லாருக்கும் ஈஸியா ரீச் அவுட் ஆகும். ஈஸியா ரீச் அவுட் ஆகணும்னா அவங்க மெமரியில அந்த ப்ராடக்டோட நேம் போய் நிற்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எப்படி எதை சொல்லலாம்னா, ஸோ சில ப்ராடக்டோட நேம்ஸ் வந்து நமக்கு ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அந்த மாதிரி நேம்ஸா வைக்கணும். ஸோ தே வில் பி ஈஸி டு ப்ரொனவுன்ஸ், ஈஸி டு மெமரைஸ். அண்ட் அந்த நேம் சொன்னாலே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அவங்க திங்க் பண்ற மாதிரி, அந்த பிசினஸ்க்கு ஃபிட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி நேமா இருக்கணும். அந்த மாதிரி நேம் தான் நம்ம வந்து ட்ரேட்மார்க்கா நம்ம செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் ஹேஸ் நோ லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ற நேம் ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அது வந்து ரிஜெக்ஷன் வராத அளவுக்கான ஒரு நேமா இருக்கும். அதுக்கு வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நேமா நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ ட்ரேட்மார்க் சர்ச் இஸ் நாட் ஐடென்டிக்கல் ஆர் கன்ஃபியூசிங்லி சிமிலர் டு எக்ஸிஸ்டிங். தட் ஆல்சோ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம யூஸ் பண்ற ட்ரேட்மார்க் ஐடென்டிக்கலாவும் இருக்கக்கூடாது, எக்ஸிஸ்டிங் கூட கன்ஃபியூசிங்காவும் இருக்கக்கூடாது. அதர்வைஸ் ஆல்ரெடி அவன் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணதுன்னா he will file a case against us. And it should be suitable for export markets with a corresponding domain name which is not already used. And நம்ம யூஸ் பண்ற ட்ரேட்மார்க் வேர்ல்டு வைட் விபோ ரெஜிஸ்டரியில போய் ரெஜிஸ்டர் ஆகுறதுனால அதர் கண்ட்ரிக்கு போனாலும் அங்கேயும் கான்ட்ரவர்சி வரக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் டு ரிமெம்பர் when selecting a trademark and protecting a trademark. So how to protect? The applications can file a request at his national office and then at WIPO, which offers free assistance, information and guidelines. So in our country also we are having free landline line
landline number is there for trademark registration. பட் ஆனா அது நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நிறைய வந்து இப்போ நம்ம ஏர்டெல்லுக்குலாம் ஃபோன் பண்ணோம்னா எப்படி கஸ்டமர் கேர்ல நம்பர்லாம் ப்ரெஸ் பண்ண சொல்றாங்க, அது மாதிரி நம்பர்லாம் ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. we have to go step by step for that. நிறைய உள்ள போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் தான் கடைசியா வந்து கஸ்டமர் சர்வீஸ் கூட கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. then if we ask if the call is getting connected and then if we ask they will surely respond you. பட் நான் கால் கனெக்ட் ஆகணும், ரிங்ஸ் மல்டிபிள் ரிங்ஸ் போகும், நிறைய ரிங்ஸ் போகும், அவங்க ஃபோன் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ அப்படி போச்சுன்னா கண்டிப்பா தே வில் அசிஸ்ட் யூ. ஆர் அதர்வைஸ் இன் விபோ ஆல்சோ அசிஸ்டன்ஸ் இஸ் தேர். விபோல பாத்தீங்கன்னா உள்ள அதுலயும் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம அமேசான்ல உள்ள போறோம் இல்லைங்களா, அமேசான் சர்வீஸ்ல நம்ம கஸ்டமர் கேருக்குள்ள போறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்காங்க. இங்க நம்ம இந்தியன் பேட்டன்ட் ஆஃபீஸ்ல ஐபி ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல வர்ற ப்ரொசீஜர் சேம் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்றாங்க, விபோல அமேசான்ல வர்ற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் தட் மச் பேஷன்ஸ் யூ கேன் கோ. And there is filing application forms, contact details and fees is there. They will tell you how to file an application form, to whom to contact and what is the fees. And registration certification valid for 10 years. Whatever they are providing, the registration certificate is valid for 10 years. And renewal service and publication is there. The IP National Office is the only authority in charge of formal examination, substantive examination, and publication and opposition. So no one is there in between. So நடுவுல யார் ரிஜெக்டட் சொன்னாலும் நம்ம அதை வந்து பாதர் பண்ண வேணாம். Because so many fake companies are there who will call and repetitively tell us that it is rejected. If you give this much money, we will make it positive. Like that, so many will call you, and you have to avoid those things. So only IP National Office is only examining all our applications, because trademark examiners தனியா இருக்காங்க, copyright examiners தனியா இருக்காங்க, patent examiners தனியா இருக்காங்க, எல்லாத்துக்கும் தனியா எக்ஸாமினர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கரெக்டான பாத்லைன்ல போனோம்னா நம்ம கரெக்டா வந்து ஃபைல் பண்ணிடலாம். ஸோ ஃபார்மல் எக்ஸாமினேஷன், சப்ஸ்டான்சிவ் எக்ஸாமினேஷன், பப்ளிகேஷன், அப்போசிஷன், everything will be done by IP office only. Then protecting an IP through registration. So in this, one second. In this, while filing trademark application, it is critical to register your trademark in all classes in which you use or intend to use your trademark. So there are 46 classes in trademark, and the 46, there is 46, we will use a zero class, so 45. So 46 classes, and over that எல்லா கிளாஸ்லயும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, because each class carries money. ஒரு கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணனாலே உங்களுக்கு 5000 ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல பண்ணோம்னா ஒரு கிளாஸ்க்கும் தனித்தனியா நீங்க வந்து பண்ணணும். அப்படி சம் கம்பெனிஸ் ஆர் தேர், எல்லா கிளாஸ்லயும் ரெஜிஸ்டர் பண்றாங்க, பிகாஸ் வி ஆர் த பிராண்ட், வி ஆர் ஹேவிங் திஸ் பிராண்ட் நேம், இதுதான் எங்க பிராண்ட் நேம், இதை வந்து நாங்க வந்து இதுல இந்த நேம்ல யூஸ் வர்ற எல்லா கம்பெனிஸும் எங்களோட தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா கிளாஸஸ்லயும் அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. they are making their brand name such like that. Okay, so in all classes we can't claim, and if we have to claim, we have to check in all classes whether if you are checking over one brand name. இப்போ நீங்க ஒரு brand name நீங்க செக் பண்றீங்கன்னா, ஒரு கம்பெனி நேம், ஒரு ட்ரேட்மார்க் நேம் நீங்க செக் பண்றீங்கன்னா, அந்த ட்ரேட்மார்க் நேம் எந்த கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு பாப்பீங்க. So if you want all the classes for that particular name, means you have to check that name in all classes. கிளாஸ் 1ல ரெஜிஸ்டர் பண்றாங்களா, கிளாஸ் 2ல ரெஜிஸ்டர் பண்றாங்களா, கிளாஸ் 3ல ரெஜிஸ்டர் பண்றாங்களா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணுவீங்க. ஸோ இந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 34 classes are for goods, 11 classes are for services. ஸோ அண்ட் இண்டிவிஜுவல் நாங்க ஒன்று சொல்லுவோம். ஸோ இண்டிவிஜுவல்ங்கிற போது 46 ஆயிடும். பட் 46 is not existing, but we'll use this as 0th class. 0th class means individual class. And some trademark officers such as in US and Canada require proof that the trademark is used. Trademark use பண்ணோம்னா உங்களுக்கு நம்ம proof provide பண்ணோம். But in India it is not there. A substantial examination may be required to avoid conflict with an existing and a similar mark previously registered. So previously register பண்றாங்க, அடுத்து இன்னொருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். அப்படின்னா அங்க வந்து கான்ஃபிளிக்ட் கண்டிப்பா இருக்கும். If they filed for a case, we have to claim that. Some cases
இப்போ சில கேசஸ் இருக்கு, ஒரே நேம் தான் இருக்கும், பட் ஆனா டூ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. தேர் வி கான் கிளைம். அப்போ வந்து அவங்க அந்த பிசினஸ் பண்ணாங்க, நான் வேற பிசினஸ் பண்ணேன், பட் இந்த நேம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டா தட் won't make a sense over there. ஸோ அது அங்க வந்து நமக்கு அங்க வந்து எதுவுமே வராது. அந்த ப்ராசிக்யூஷன் வந்து ஈவன் ஃபைல் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் கிளாஸ் மாறுது இல்லைங்களா, கிளாஸ் மாறுது, பிளஸ் அவங்க கொடுக்குற சர்வீஸ் மாறுது, பட் கம்பெனி நேம் மட்டும்தான் சேம். அப்படின்னா தெர் இஸ் நோ இஷ்யூ. ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த MNCs and big companies, there is a business with most of the there is small பெரிய business people எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா all the 30, 45, 46 classes they registered themselves for their brand name. And next to that, some countries publish trademark in a journal allowing third parties to make an opposition during a certain period of time. In our country there is no publication for trademark ஜேர்னல்னு இருக்கு, பட் ஆனா அதுல வந்து பப்ளிஷ் ஆகுறதுல பட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுங்க நோட்டிபிகேஷன் மட்டும் இருக்கும். பட் தே ஆர் நாட் மேக்கிங் இட் அஸ் எ பப்ளிகேஷன். பேட்டன்ட்டுக்கு மட்டும் தான் பப்ளிகேஷன் இருக்கு, காப்பிரைட்ஸ்க்கு கூட நோட்டிபிகேஷன் தான் வரும். ஸோ எந்தெந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு எந்தெந்த காப்பிரைட் வந்து இஷ்யூ ஆகிருக்கு அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ட் நோட்டிபிகேஷன் மட்டும்தான் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிபிகேஷன் மட்டும் தான் வரும். பட் இட் won't be published as a journal. Patent only be published as a journal in our country. In other countries they are doing that. And once it is registered, there are no grounds for refusal. A certificate is issued within a period of validity of 10 years. 10 years validity oda namakku registration certificate kedachidum. Registration can be renewed indefinitely but may be cancelled if trademark is not actively used for a certain period of time stated in the TM law. So this is not applicable in our country. In our country we are trademark register பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம கூட இருப்பாங்க, பட் ரெனுவல் பண்ணலன்னா பவுன்ஸ் ஆயிடும். Then scope of rights. The exclusive right is to use the mark. The right to prevent others from using an identical or similar mark for identical or similar goods or services. It's an exclusive mark. நம்ம யூஸ் பண்ற எல்லா trademarks, that is brand names, are exclusive for us only. Whoever is registering, யார் ரெஜிஸ்டர் பண்றாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த trademark. And it prevents others to use the identical or similar mark for similar goods and services. ஒரே மாதிரியான பிசினஸ்க்கு ஒரே மாதிரியான நேம்ல கண்டிப்பா பண்ண முடியாது. And it has the right to prevent others from using an identical or similar mark for new goods or services. புதுசா ஒருத்தங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொண்டு வராங்கனாலும் அதுல இருந்து அவங்க ரெபாசிட்டரியில பார்த்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேற நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்கோப் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் திஸ் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் வி ஹாவ் டு கீப் இன் மைண்ட் த டைம் இட் டேக்ஸ் டு ரெஜிஸ்டர் எ ட்ரேட்மார்க். எப்போ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். த காஸ்ட் அசோசியேட்டட் வித் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த நீட் ஃபார் அ ட்ரேட்மார்க் சர்ச், trademark agent may be required because if as like I have told, trademark examiners are there. So trademark agent வந்து கரெக்டானவங்களை நீங்க பார்த்து அப்ரோச் பண்ணணும். If it is not there, there should be, as I have already told you, each and every letter as like telegram has been charged. Protecting at home and abroad, renewing your registration. These are the things we have to keep in mind when we go with trademark registrations. And using a trademark வந்து நம்ம எப்படி ஆக்டிவா யூஸ் பண்றோமா, இல்ல ட்ரேட்மார்க்கை மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங்க்கு யூஸ் பண்றோமா, இல்ல ட்ரேட்மார்க்கை நம்ம இன்டர்நெட்ல யூஸ் பண்றோமா, இல்ல அதையும் நம்ம பிசினஸ் அசெட்டா யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது இருக்கு. இஃப் யூ ஆர் யூசிங் இட் அஸ் ஆக்டிவ் இன் ஆக்டிவ் மேனர், it should be offering the goods or services and it affixes the mark to the goods or their packaging. நம்ம வந்து ஒரு குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வாட் எவர் ஒரு ப்ராடக்டாவோ ஒரு சர்வீஸாவோ கொடுக்குறோம்னா அதுக்கு அந்த ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணி நம்ம அந்த குட்டை செல் பண்றதோ இல்லை அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றதோ பண்ணுவோம். அந்த சர்வீஸையோ இல்லை குட்ஸையோ கொடுக்கும்போது அது மேலும் நம்மளோட ட்ரேட்மார்க் நம்ம யூஸ் பண்ற பிராண்ட் நேமை நம்ம இன்சஸ்ட் பண்ணி அதில் போடுவோம். அண்ட் வேற எப்படி நம்ம ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்றோம்னா இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் பிசினஸ் பர்பஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கும் நம்ம ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்ணலாம். தென் அட்வர்டைசிங் பண்ணும்போது இட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி ஆஸ் ரெஜிஸ்டர்ட். நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றோமோ அந்த ஃபார்மேட்ல எக்ஸாக்டா நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம். அண்ட் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் ட்ரேட்மார்க் ஃப்ரம் பிகமிங் ஜெனரிக். அது வந்து ஜெனரிக்கா இருக்கக்கூடாது. இட்ஸ் செட் அப்பார்ட் ஃப்ரம் சரௌண்டிங் டெக்ஸ்ட். ஓவர்லாப் ஆகிடக்கூடாது. ஓவர்லாப் ஆகிருந்தா அது வேற ஒரு மார்க் ஆயிடும், ட்ரேட்மார்க் ஆயிடும். ஸோ வி ஹாவ் டு செட் அப்பார்ட். And we have to specify font, size, placement, and colors. And we have to use an adjective, not as noun or verb.
அது கூடவே வேற ஒரு நேம் சேர்த்தோ இல்ல வெர்ப சேர்த்தோ நம்ம பண்ண மாட்டோம். And it should be not be plural, possessive or abbreviated form. This is for எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணமோ அந்த சேம் ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணணும். அது கூட வேர்டஸ் ஆட் பண்ணியோ இல்ல அது கூட வேற ஏதாவது கலர்ஸோ அதுக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியோ அதை ப்ளூரல் ஃபார்ம்லயோ இல்ல அதை சுத்தி டிசைன் எல்லாம் போட்டோ அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரேட்மார்க் எப்பொழுதுமே நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றோமோ அதே மாதிரியே தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மாதிரி கொடுக்குறோமோ அதே சேம் ஃபார்மேட், வாட் எவர் இட் இஸ், சேம் ஃபார்மேட். அதை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணக்கூடாது. சுத்தி டிசைன் போடக்கூடாது, ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது, அது பக்கத்துல நேம் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. அண்ட் வேர் எவர் வி ஆர் யூசிங் அவர் ட்ரேட்மார்க் அது பக்கத்துல நம்ம ஆர்னு லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ரெஜிஸ்டர்டு. தென் மானிட்டர் ஆத்தரைஸ் யூசர் ஆஃப் த மார்க். அந்த மார்க் எல்லாம் நம்ம ட்ரேட்மார்க்கை யார் யூஸ் பண்றாங்கிறத நம்ம எப்போதும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவ்யூ போர்ட்ஃபோலியோ ஆஃப் ட்ரேட்மார்க்ஸ், அதை கரெக்டா எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுதாங்கிறத பார்க்கணும். தென் புதுசா வர்ற ட்ரேட்மார்க் ஏதாவது நமக்கு கான்ஃபிளிக்டா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். தட்ஸ் அவர் டியூட்டி இஃப் வி கோ வித் த ட்ரேட்மார்க்ஸ். அண்ட் யூசிங் எ ட்ரேட்மார்க் ஆஸ் எ பிசினஸ் அசெட். பிசினஸ் அசெட்டா யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைசன்சிங். So owner retains the ownership and agrees to use the trademark by other companies in change of royalties. So as I told already, நீங்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ இல்லைன்னும் போது என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் வேல்யூ எந்த பிராண்ட் நேம்க்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்து அவங்க கூட டைப் வச்சு நீங்க பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த பிராண்ட் நேம்க்கு ஒரு அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க இல்லையா, so they will make one agreement and you have to pay royalty for them from the profit what you are getting if you are having agreement with them. So this is what given as licensing here. And franchising. Licensing of a trademark central to franchising agreements. The franchisor allows franchise to use his way of doing business. ஒரு business எப்படி பண்ணணும், அதுல கஸ்டமர் சர்வீஸ் என்ன, அதோட ஷாப் டெக்கரேஷன்ஸ், அதுல என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், அதை என்ன மாதிரி நம்ம பிரான்ச்சைஸ் எங்க யாரு நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ணாலும், பிரான்ச்சைஸ் எடுத்து யாரு எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும், வாட் எவர் த procedure we are following, whatever the symbol we are using, and the same thing and that replicate ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த லைசன்சிங்லாம் யூஸ் ஆகும். So we are having a perfect documentation, franchising agreements, and we are having licensing means it should be followed up wherever our trademark is used. And selling or assigning trademark to another company. So இன்னொரு கம்பெனிக்கு நம்மளோட ட்ரேட்மார்க்கை கொடுக்கும்போது we will have merger and acquisitions or rising of cash, whatever it is. நம்ம இன்னொருத்தங்களுக்கு நம்ம ட்ரேட்மார்க்கை ஷேர் பண்ணாலும் இல்ல செல் பண்ணாலும் இல்ல அவங்களே வச்சுக்கோங்க எனக்கு ப்ராஃபிட்டை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம அக்ரிமெண்ட் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த ட்ரேட்மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது ஒரு பிசினஸ் அசெட்டா யூஸ் ஆகும். தென் என்ஃபோர்சிங் ட்ரேட்மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஒரு பிராண்ட் நேம் கொண்டு வந்துட்டு அது நீங்க ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ஃபோர்சிங் ட்ரேட்மார்க்ஸ் மீன்ஸ் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ட்ரேட்மார்க் ஓனர் டு ஐடென்டிஃபை இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அண்ட் டிசைட் ஆன் மெஷர்ஸ். ஸோ யாராவது ஒருத்தவங்க உங்களோட ட்ரேட்மார்க்கு ஈக்குவலண்டா சேம் சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அந்த ட்ரேட்மார்க் ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஹி ஹேவ் டு கிரியேட் த இஷ்யூ ஓவர் தேர். அவங்க தான் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஃபைல் பண்ண முடியும், மற்றவங்க இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஃபைல் பண்ண முடியாது. அவங்க இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஃபைல் பண்ணி அதுக்கு அவங்க வந்து கேஷ் ரிட்டர்னாவோ இல்லை என்ன அவங்க வாட் எவர் தட் இஸ் அவங்க என்ன ஆஸ் பெர் த ரூல்ஸ், கொஞ்சம் ரூல்ஸும் இருக்கு, இவ்வளோ வரை கேட்கலாம், இந்த அமௌண்ட் வரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸும் இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் வரை கேட்டு கூட அவங்க அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அவங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும், க்ளோஸும் பண்ணலாம். ஸோ தே கேன் சீஸ் ஆர் டெசஸ்ட் லெட்டர் டு அலீட் இன்ஃப்ரிஞ்சர். ஸோ அந்த இன்ஃப்ரிஞ்சருக்கு அவங்க வந்து தே கேன் சீஸ் த பர்டிகுலர் ப்ராடக்ட் அண்ட் தே கேன் சர்ச் அண்ட் சீஸ் ஆர்டர் அண்ட் கோஆப்ரேஷன் வித் கஸ்டமர் அத்தாரிட்டிஸ் டு பிரிவென்ட் கவுண்டர்ஃபிட் ட்ரேட்மார்க் குட்ஸ். அவங்க வந்து த்ரூ ஐபி ஆஃபீஸ் they can speak with they can move up with that particular infringer and they can make action and arbitration mediation is there. So business relation அவங்க அதிலே இருந்து டெவலப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க சீஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அவங்க மீஷோல அக்ரிமெண்ட் போட்டு மூவ் ஆனாலும் ஆகலாம். அதர்வைஸ் they can impose money, that is penalty கூட அவங்களுக்கு போடலாம். So these are enforcing trademarks. So but trademarks and so this is about up to this is branding and trademark registration process. So அப்ப trademark in the IP rights எல்லாம் நமக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா it is under Ministry of Commerce and Industry, Department of Industrial Policy and Promotionல இருக்கு. அதுக்கு கீழே Controller General of Patents, Designs and Trademarks
So Controller General is the head for this, and under Controller General, controllers and deputy controllers are there, and Patent and Design Office, Trademarks Registry Office, and Geographical Indication Registry, Patent Information Systems are there. And Patent and Design Office பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தா, டெல்லி, மும்பை, சென்னையில இருக்கு. Trademark Registries is at Mumbai, Kolkata, Delhi, Chennai, and Ahmedabad. And Geographical Indication Registry is available in Chennai. And Patent Information System is with RG, that is Rajiv Gandhi National IP Center, Institute for Intellectual Property and Management. This is in Nagpur. So இந்த சென்டர்ல நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அந்த கோர்சஸ்ல தான் பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட். இஃப் யூ ஆர் டேக்கிங் எ கோர்ஸ் மீன்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு கோர்ஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே இந்த பேட்டன்ட், ட்ரேட்மார்க், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் இது எல்லாமே வரும். இன் அடிஷன் டு தட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் த திங். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்த்தாது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டும் is necessary one. And if we see with the trademark is registry is available at Mumbai, Ahmedabad, Chennai, Kolkata, and Delhi. And there they have segregated the particular regions. So இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, லட்சதீப் எல்லாமே அது கீழே வந்துடும். So this is the thing with trademarks. Yes, trademarks and this is the thing with all the IP rights. So if you have any doubts, you can ask. I hope everyone has got an overview on all the IP rights and about IP and the branding. If you have any doubts, you can ask. So everyone, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க மேடம் கேட்கலாம். செஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போனாங்க. ஸோ உங்க டவுட்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு ப்ளீஸ். ஹாய் செல்வா மேம், கேளுங்க மேம். Thank you. Thank you, madam, for this wonderful session. So I thought it might be somewhat dry, but it is very, very interesting. Thank you. Thank you. Yeah. I'm having few questions. I just want to ask the first question, like this. If we want to make a patent on some product designing, is that academic qualification for that specific discipline is needed? Means I'm not an engineering graduate and I'm making an engineering product. Then I want to make a patent. Is it valid to make? I'm registering patent for even 10th standard student, madam. There is no graduation needed. Okay, because we used to have in our research, like I'm a physics professor, so Yeah, we making patents on our research proposals and then the product design that we are making. But if I'm away from some other, that is from my main core subject, and I'm doing some engineering design, then is it valid? So that's my question. yeah, So, ma'am, sure. Degree is not needed to file a patent. The okay. product is to be having industrial usage. Industrial applications has to be noted, and novelty. Both things is enough for Okay. registering a patent. Yeah, one more question. That is, if a company is registering a patent, then the same question arises. If that company is having an R&D unit connected with that particular No, ma'am, no need. Not needed. Okay, thank you. No need of that, because if it is a company, if we have to register in the name of the company, and if the company is a small nano scale company or is a startup, the amount is equivalent to individual patent registration. Okay. And that individual patent registration don't need any degree or anything. Just the innovative idea and industrial application itself is. Okay, thank you so much. And so I think I can go for Chandrakala. Can I ask the questions, or somebody? Yeah, ma'am. எஸ் You எஸ் can மேம் ask. மேம் நீங்க கேட்கலாம் மேம். நீங்க கேளுங்க. So then the next question is about like so I'm having a list of questions. I'm checking. Yes, sir. Okay.
So you are talking about the service patent. Means I just want to know what it means. Actually, if some educational service like Byju's they are providing, right? So Yes, ma'am. they are using it. If it is used as an app, then it can be considered as a product, right? Then can you give some light on service patent? So that's Service patent is there, ma'am. Service patent is there, but the procedure apps for in our India, the software patents are not successful, madam. And software product, software service, softwares are mostly making services, and those service patents are well prevalent in US. If you register US patent, it will be better. And if you register Indian patent, the core program coding they may ask, and that will come under the patent of some other companies, and infringement may arise. So making a patent out of apps is somewhat difficult, ma'am. Okay. Then one more thing. If I'm doing an engineering design, also if I'm using the same, that is the need for which I'm making the product. So it is already available in the market, but my design and the material or the process or the methodology I'm using it for making that product is different. Then can I claim the patent? Yeah, ma'am. Yeah, sure, ma'am. You can climb. You can climb multiple number of climbs out of it. You can climb multiple number of inventions out of it, because it comes under marginal development. But over the marginal development also, you are showing a different way of implementing the particular product. That's a different way. And if usage is similar, but the service is different, the methodology is different, and the product should also come with some different results, some minute different result. I hope so. So you can climb all those things under your patent application, and you can climb for it, and you can get it. This come under marginal development. We can segregate it as marginal development. You can surely do with that, madam, because most of the patents from institute side are come with marginal developments, and very few only come with the original developments made. So this marginal developments, for marginal developments we have to include state of art technology. That is, as you are in education field itself, state of art is very much important. Literature survey, and that literature survey we have to validate for this particular products which is already existing, where the methodology is only different. Yeah, my question is only on this. I'm from physics discipline, but I want to do some engineering design. Actually, yeah, ma'am, you can do. There is. In that case, you told about this world intellectual properties organization and the registry available there. Yes, the registered product, can I find from the registry the products that are related? No, ma'am. That registry will be open. That registry will be. I have told that registry for trademarks. If you go for patents, some software is there. You have to go with that software. And even in our IP India itself, that software is available. There itself you can find. So many softwares are there, and so many online tools are there to find out the patents, existing patents. So from there we have to find. For registry, it is very if you go with trademarks, it is readily available. You can easily search. But for patents, it is not like that, because patent is based on research outcomes. So as it is research outcome, so many similarities are there in the work, and interdisciplinary is also there. But in trademarks, that's not a case, and so that's openly visible. But if we go for patents, we have to go with the software tools or software online platforms like that, and there we have to find and check everything. Okay. That is our responsibility to check it and file. Our responsibility is for that only we have to go with the IP facilitator or IP attorneys, IP agents like that. That is patent agents. Like that we have to go. And if you want to do yourself, means you can do, but some extensive research with the literature survey. It is prior research is the what we are using over there. In our research articles, we use it as literature survey. In our research work, we will use it literature survey or state of art work.
But in patent, we are making it as prior art search. So whatever is already invented, with those things, we have to compare the things. And that needs some exclusive steps. If you are having Scholar, you can move with it because they can have time to do those things. So I think Chandrakala, you want to give chance to others. So let me wait and wait for my other. I'm having few more questions. So others can. I Okay, think. ma'am. So அவங்க கேட்ட பிறகு மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். Yeah. Yes. Thank you, Selva ma'am. Thank you. So Venkat sir, you can ask your questions. வெங்கட் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வேற யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் அவருக்கு. வெங்கட் சார் நீங்க பேசலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். நல்லா இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்தது மேடம். அவங்க தொகுத்து வழங்குறது உங்களுக்கு நன்றி, அந்த மேடத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். Yes, thank you sir. Yes sir. உங்களுக்கு இந்த ஐபிஆர் பத்தி ஏதாச்சும் கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கா சார்? இருந்ததுன்னா நீங்க மேடம் கிட்ட கேட்கலாம். நாங்க அது எங்களுக்கு ஒரு இன்னொரு டைம் சொல்ல முடியுங்களா மேடம்? சார் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. மேடம் அந்த எஸ் சார். நீங்க எங்க சென்னையில இருந்து பேசுறீங்களா சார்? எந்த ஊரு? வெங்கட் சார் லைன் கனெக்ட் ஆகல. ஜோதி சார் நீங்க சொல்லுங்க வெங்கட் சார். அதான் மேம், ஒரு ட்ரேட்மார்க் சிம்பிள் வந்து நாங்க எங்களோட ப்ராடக்ட் நாங்க ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது மேடம்? சார் அது நீங்க ரெஜிஸ்டர் நீங்க எந்த நேம்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, எந்த சிம்பிள் அதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா நீங்களே சர்ச் பண்ணுவீங்கன்னா ஓகே. அதர்வைஸ் நீங்க இப்போ என்னோட கம்பெனி இருக்கு, நீங்க என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க யார்கிட்ட, என்கிட்ட இல்ல, எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு ஐபி கம்பெனி கிட்ட நீங்க கொடுத்தீங்கனாலும் அவங்க ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. அப்படியே யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க சார். ஒரு தடவை செக் பண்ணிடுவாங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த நேம்ல வேற யாராவது மேனுஃபேக்சரிங் சிமிலர் டைப் ஆஃப் பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க சார். செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு அதே நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணி தந்துருவாங்க. அதர்வைஸ் அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க வேற ஏதாவது நேம் இருக்கா, வேற ஏதாவது நீங்க நேம் சார் கொடுக்குறீங்களா, அதை சர்ச் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். இல்ல நீங்க முன்னாடியே நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூகுள்ல போட்டு பார்க்கலாம், இல்ல விபோ வெப்சைட்ல போட்டு பார்க்கலாம், இல்ல நம்ம இந்தியாவோட ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி இருக்கு, அதுலயும் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ் சார். எஸ் சார். எஸ் மேடம். எஸ் சாரதா மேம், நீங்க பேசலாம் மேம். அன்மியூட் பண்ணி கேளுங்க மேம். ஓகே ஓகே ஓகே. அம்மா கேக்குதா மேடம்? கேக்குதா? எஸ் மேடம். கேக்குதுங்க மேம், சொல்லுங்க. ஓகே, உங்க கான்டாக்ட் ஷேர் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். எஸ் மேடம், I will share. Send us a Yeah, message. contact. I just want to ask, if patent இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது is there a time frame for it? இப்ப அப்ளை பண்ணா இத்தனை மாசத்துல கிடைக்கும்? நோ மேடம், இந்த பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு மேடம். அது என்னன்னா வந்து கம்ப்ளீட் ஒன்னு, ப்ரொவிஷனல்னு ஒன்னு இருக்கு. ஸோ ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நமக்கு ஒரு ஐடியா நமக்கு வருதுன்னா அந்த ஐடியா வந்த டைமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரொவிஷனல் பேட்டன்ட்ல ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இது வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். பட் வித்தின் 6 months ஆஃப் பீரியட், 6 months பீரியடுக்குள்ள கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம போயிடணும். ஸோ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதனால என்ன இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கு, இது எப்படி ப்ராடக்டா மாறணும், இந்த ப்ராடக்ட்னால என்ன ரிசல்ட் வரும், இதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டு போறோம், இதுக்காக நான் எத்தனை கிளைம் வைக்கிறேன், இந்த ஒரு ப்ராடக்ட்னா நம்ம நிறைய கிளைம் பண்ணுவோம், இந்த மாதிரி என்னோடது புதுசா இருக்கு, இந்த இது more than I mean the 15 clients 15 clients வர வைக்கலாம். as a first stage 15 clients தான் நாங்க கொடுப்போம். 15 clients வர வைக்கலாம்.
ஸோ 15 கிளைம்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேட்டன்ட் வித்தின் 1 year ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் FERன்னு வரும், ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் ரிப்போர்ட்னு வரும். அந்த ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் ரிப்போர்ட் நீங்க பண்ணீங்கன்னா வித்தின் 2 years இட் வில் கெட் கிராண்டட். பப்ளிஷ் ஆகுது 1 monthல பப்ளிஷ் ஆயிடும் மேடம். பேட்டன்ட் ஜேர்னல்ல 1 monthல நம்ம ரெஜிஸ்டர் பண்ண 1 monthல அது பப்ளிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட் பேட்டன்ட் முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் 6 monthsக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து இதை எவாலுவேட், அதாவது ஃபுல் வேர்ல்டு வைட் அது இதுக்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் வரலன்னா அதை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு 1 yearக்குள்ள வரும். அந்த ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் ரிப்போர்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 6 months எடுத்துப்பாங்க. ஸோ வி வில் கிவ் மேக்ஸிமம் டைம் ஒன்லி. ஸோ 2 yearsக்குள்ள உங்களோடது கிராண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் ரிப்போர்ட்ல நீங்க கொடுக்குற ஆன்சர் சாட்டிஸ்பாக்சனோட இல்லைன்னா தட் மே டேக் 3 or 4 years லைக் தட், ஈவன் 5 years கூட ஆகிருக்கு. பட் உங்களது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அப்ளிகேஷன் பக்காவா இருந்துச்சுன்னா 2 yearsல கண்டிப்பா கிராண்ட் ஆயிடும் மேடம். காப்பிரைட் 1 monthல வந்துரும் மேடம். காப்பிரைட் 1 monthல வந்துரும். அதுல ஏதாவது ஆப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அப்புறம் அவன் NOC ஏதாவது கேட்டான்னா 2 months 2.5 months ஆகும். பட் மோஸ்ட்லி 1 monthல வந்துரும். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணா அடுத்த மந்த் இந்த டேட்டுக்குள்ள அது பப்ளிஷ் ஆயிடும் மேடம், கிராண்ட் ஆயிடும். அதுக்கு இந்த 2 steps கிடையாது, ப்ரொவிஷனல் கம்ப்ளீட்லாம் கிடையாது. இல்ல மேடம், அதுல எதுவும் கிடையாது. ஓகே. எனி ஃபீஸ் இருக்குமா இதுக்கெல்லாம்? காப்பிரைட் பேட்டன்ட்க்குலாம் ஃபீஸ் இருக்கா? ஃபீ இருக்கு மேம், எல்லாத்துக்குமே ஃபீ இருக்கு மேம். கவர்மெண்ட் ஃபீ தனியா இருக்கும் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ கம்பெனி சைட்ல தனியா இருக்கும். கவர்மெண்ட் ஃபீ as per the கவர்மெண்ட் ஃபீக்கு வந்து நமக்கு GST எதுவும் இருக்காது. பட் ஏன்னா கம்பெனில இருந்து ப்ராசஸ் பண்ணும்போது கம்பெனி ஃபீ பிளஸ் GST இருக்கும் மேடம். அதான் கவர்மெண்ட் ஃபீஸ் எப்படி ரொம்ப நாமினலா இருக்கா, ரொம்ப எக்ஸாபிரண்டா இருக்குமா காப்பிரைட்ஸ்க்குலாம்? கவர்மெண்ட் ஃபீ நாமினலா தான் இருக்கும் மேம். பட் அதுவுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்க பேட்டன்ட் பாத்தீங்கன்னா பேட்டன்ட் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில சொல்றது எல்லாமே வந்து 1500ல பேட்டன்ட் ஃபீ பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. பட் ஏன்னா நம்ம பேட்டன்ட் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை நம்ம பண்றோம்னா, ஈவன் அது வந்து ஒரு கார்பரேட்டா இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, நம்ம இப்போ ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்றோம் அப்படின்னா அதை பப்ளிஷ் பண்ணுவோம். அது ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றோம்னா அப்போ பப்ளிகேஷன் ரெக்வஸ்ட், நான் வந்து பேட்டன்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள, அதாவது பேட்டன்ட் கிராண்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம பப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பப்ளிகேஷன் ரெக்வஸ்ட்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா 4400 இருக்கும். தென் எவாலுவேஷன் ஃபார்ம் இருக்கும். எவாலுவேட் பண்ணாதான் நம்ம பேட்டன்ட் வந்து கிராண்ட் ஆகும். எவாலுவேஷன் ஃபார்ம் ஒரு 2300 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வந்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கே 8800 ஆகும். வெளியில சொல்லும் போது ஆனா வந்து பாத்தீங்கன்னா சினிமால சொல்லும் போது இல்ல ஆட்லாம் சொல்லும் போது 1500க்கு பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 1500ல பண்றது ஜஸ்ட் பப்ளிஷ் மட்டும் தான் ஆகும், கிராண்ட் ஆகாது. அது வந்து நம்ம பப்ளிஷும் பண்ண முடியாது. அது வந்து எவ்வளவு நாள் அந்த பேட்டன்ட் அதுக்கப்புறம் அது நோ யூஸ், அதுக்கப்புறம் அது யூஸே ஆகாது. பட் நம்ம இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா நம்ம பண்ணோம்னா 8800 ஆகும். அப்பதான் அது கிராண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம அதுக்கு நடுவுல பப்ளிஷும் பண்ணிக்கலாம். So we can claim that work in all means. ஓகே. காப்பிரைட்ஸ்க்கு சேம் இதுவா இல்ல அது கம்மியா? காப்பிரைட்ஸ்க்கு நாமினல் ஃபீ பாத்தீங்கன்னா 500 தான் மேம் வரும். ஓகே. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுல எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணனாலும் 1500 ஆகும். சின்னதா நம்ம அப்ளிகேஷன் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அதுல நம்ம மாடிஃபை பண்ணோம்னா 1500 ஆகும். பட் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் 500 ஆகும். ஓகே. எனி மாடிஃபிகேஷன் you have to come in register. Ma'am, it's not audible I think. Any modification again நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமா? மாடிஃபிகேஷன் இப்போ நீங்க ஒரு காப்பிரைட் ரெஜிஸ்டர் பண்றீங்க, இல்ல எனக்கு நேம் ஆர்டர் அதுல சேஞ்ச் பண்ணணும், டைட்டில் லைட்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா அப்போ அவன் 1500 கேட்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்து எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 தான் ஆகும். பட் அதுதான் மேம், ஒரு கம்பெனிலையும் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து அதுக்கு பண்ற NOC அதுல பண்ற மத்த பாலிசி கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்குலாம் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கு மேடம். ஓகே ஓகே, தட் இஸ் ஓகே. அது பிரைவேட்டா, பட் கவர்மெண்ட் ஃபீ வந்து 500. கவர்மெண்ட் ஃபீ 500 தான் மேம். 500 தான் ஆகும். ஓகே ஓகே. இந்த பார்ட்டிஸ் எல்லாம் வந்து ஃபிளாக் சிம்பல்லாம் வச்சிருக்காங்கல்ல, எது மேடம்? பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்ல ஒரு அசோசியேஷன் அவங்க எல்லாம் வந்துட்டு பார்ட்டிக்கு ஃபிளாக் வைக்கிறாங்க, அதெல்லாம் கூட ரெஜிஸ்டர் பண்றாங்க. எஸ் மேம், அதுதான் வந்து ரெஜிஸ்டர் பண்றது வந்து கலெக்டிவ் ட்ரேட்
ட்ரேட்மார்க்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் மேடம். ஓ பிசினஸ் நான் பிசினஸா இருந்தா கூட they also register it here. எஸ் மேம். இங்க அதுவும் ஐபி அந்த இதுல தான் வருமா? ஐபில வந்துரும். ஐபில பண்றது பெஸ்ட் மேம். நம்ம வந்து தனியா பிசினஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்றது தனி. இது ஐபில ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதை இன்னொருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஐபிக்கு வரும். ஓகே. இப்ப சப்போஸ் நான் கேக்குறேன் டிஎம்கே flag இருக்கு. அதுல வந்து பண்ணிருப்பாங்களா? they would have done already. அப்போ பண்ணல மேம். ஆனா இப்போ கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. அதான் கேக்குறேன். so that ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ஆனா கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. nobody else can use itங்கற மாதிரி. because lawyers-க்கு பாத்தீங்கன்னா மத்த எந்த சப்ஜெக்ட்லயும் இல்ல, பட் இப்போ இன்ஜினியரிங்ல வந்துருச்சு ஐபி, எலக்டிவ் சப்ஜெக்ட்ல வந்துருச்சு ஐபி. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எலக்டிவ்ல ஐபி படிக்கணுங்கிற மாதிரி கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க, எலக்டிவ்ல கொண்டு வந்துட்டாங்க. பட் இதுல லால பாத்தீங்கன்னா லால இது ஒன் ஆஃப் த கோர்ஸ், ஐபிங்கிறது ஒன் ஆஃப் த கோர்ஸ். ஸோ ஈச் எவ்ரி லாயர் ஹாஸ் நோன் ஐபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஐபின்னு ஒன்னுல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது லாயர்ஸ்க்கு நல்லா தெரியும். Thank you. Your number, please share. Ma'am? Please share your number. Number. My number. Your number. Yeah, ma'am. I will give it in a chat box, madam. Okay, madam. Okay. Yes, ma'am. Yes. Thank you. Yes, ma'am. Sir, Asus is not there, I think. ஆக்சுவலி அவங்க கேட்ட கொஸ்டின் தான் மேம் நானும் வந்து கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப நிறைய பேருக்கு நீங்க வந்து அது என்னென்ன இருக்கு, என்னென்ன யூஸ் அப்படின்னு சொன்னீங்க. பட் பிரைஸ் வைஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஓவராலா இன்டெப்தா போகாம ஒரு ஓவராலா வந்து பிரைஸ் வைஸும் நீங்க டச் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். பிரைஸ் வைஸ்ங்கிறது அது சர்வீஸ் ஓரியன்டட் தான் மேம். அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் கேட்கறாங்கிறத வச்சுதான் நம்ம பிரைஸ் சொல்லுவோம். பிகாஸ் நம்ம வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி சர்வீஸ்க்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது. பிகாஸ் அந்த சர்வீஸ் வேரியேஷன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஐபி கன்சல்டன்சி பண்றேன்னா அது வந்து பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் வாட் வி ஆர் ப்ரொவைடிங், அந்த சர்வீஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். இது சர்வீஸ் பேஸ்டுன்னும் போது நம்ம வந்து இதை வந்து நாங்க வந்து ஃபிக்ஸடா எப்படி கொண்டு போக முடியாது. பிகாஸ் இப்ப பேட்டன்ட்டுக்கே ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேட்டன்ட்ல நான் வந்து ப்ரியர் ஆர்ட் எல்லாம் நான் பண்ணிடுவேன், நான் வந்து கிளைம்ஸ் எல்லாம் எழுதிடுவேன், எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு பிரைஸ் மாறும். ஸோ ப்ரியர் ஆர்ட் நீங்க பண்ணித்தாங்க, அப்ளிகேஷன்லாம் நான் ஃபில் பண்ணிடுறேன் அப்படின்னுவாங்க, அப்போ பிரைஸ் மாறும். ஸோ நாங்க அந்த ப்ரைசஸ் எல்லாம் டிவைட் பண்ணி வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வர்ற கிளைண்ட் கிட்ட அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபர்ஸ்ட் நாங்க அவங்களுக்கு புரிய வைப்போம். புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பிரைஸ் சொல்லுவோம். எடுத்தோடனே பிரைஸ் சொன்னா யாரும் வரவே மாட்டாங்க. That's the thing what we are facing. Because we are having so many services within that. இது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி கூட ரிலேட்டட் இல்லைங்களா? ஜஸ்ட் நான் மார்க்கெட்ல சும்மா லான்ச் பண்றது இல்ல. மார்க்கெட்ல போய் நான் போய் பப்ளிக்ல போய் நான் ஸ்ட்ரைட்டா லான்ச் பண்றேன்னா அது வேற மாதிரி. ஐ எம் ஹேவிங் இன்ட்ராக்ஷன் வித் கவர்மெண்ட் ஏஜென்சி. கவர்மெண்ட் ஏஜென்சி கூட நான் இன்ட்ராக்ட் ஆகி நான் எல்லாமே பண்றேன்னும் போது நான் அந்த பாலிசிஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். If I am missing the policy means that should be create a problem. ஏன்னா கஸ்டமர் அப்புறம் கிளைண்ட் எனக்கு வர்ற கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்க எனக்கு சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்க. So first they have to approach us and over there we have to make them clear with the procedures what we are following, and then only we have to tell this takes this much cost like that. Yes ma'am. Yes. ஜோதி சார் நீங்க கேட்கலாம் சார். மேடம் வணக்கம் மேடம். Yes sir. மேடம் இந்த ட்ரேட்மார்க் வந்து ஒரு இப்ப நான் விஜயதாரா என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் மேடம். நான் எவ்வளவு ட்ரேட்மார்க் மேடம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்? அதாவது லிமிடேஷன் இருக்குங்களா சார்? சார் இப்ப ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு எத்தனை ட்ரேட்மார்க் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு ஏதாவது ஒரு லிமிடேஷன் இருக்கு? சார் பண்ணலாங்க சார். உங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு தடவை பண்ணிக்கலாம். உங்க கம்பெனியோட ஒரு சர்வீஸ்க்கு ஒன்னும், இன்னொரு எத்தனை சர்வீஸ் நீங்க பண்றீங்களோ அத்தனை சர்வீஸ்க்கு ஒன்னு பண்ணிக்கலாம் சார். இப்ப நீங்க உங்களோடதுல இப்ப நீங்க உங்களோட கம்பெனில நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் செல் பண்றீங்கன்னா, நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து செல் பண்றேன், இது வந்து சர்வீஸ்ல நான் இதை வந்து போடுறேன். இந்த ஃபர்னிச்சர் இப்ப நீங்க ஃபர்னிச்சர் செல் பண்றீங்கன்னா ஃபர்னிச்சர் செல்லிங் அந்த கேட்டகரியில நான் உங்களோட கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ஸோ திரும்ப வந்து நான் வந்து என்ன பண்றேன், நான் மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னீங்கன்னா நான் அதுல கொண்டு போய் திரும்ப வந்து இன்னொரு ட்ரேட்மார்க்கை நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ கிளாஸஸ் டிஃபர் ஆகும். ஸோ சர்வீஸ்க்கும் குட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கிளாஸ். அந்த குட்ஸ்லயுமே என்ன மாதிரி குட்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படிங்கிறது தனி கிளாஸ்ல வரும். என்ன மாதிரி சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க அப்படிங்கிறது தனி கிளாஸ்ல வரும். ஸோ நீங்க எத்தனை பிசினஸ் பண்றீங்களோ அத்தனையும் ஒரே கிளாஸ்க்குள்ள வந்துச்சுன்னா ஒரே இதுல முடிஞ்சிடும் சார். இப்போ கிளாஸ் மாறி மாறி வந்துச்சுன்னா அத்தனை ட்ரேட்மார்க் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய வரும் சார்.
சரிங்க. இது அந்த லோகோ எல்லாமே சேர்த்து ரெஜிஸ்டர் எல்லாமே பண்றாங்க சேர்த்து மேடம். ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சார். இல்ல எல்லாமே சேர்த்து ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான். லோகோ, நேம், பிராண்ட் நேம், அது கீழே நீங்க ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க இல்லைங்களா, அது டெஸ்கிரிப்ஷன், நேம், லோகோ மூணும் சேர்ந்து ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வரும். சரி, தேங்க்யூ மேடம். ஓகே சார். Yes, madam. Silvarani, madam. Yeah, thank you. The other question is in the qualification, that is with the science background, students can take up IPR related courses and they can be an consultant or some position. So I just want to know about the career prospects in taking up IPR. Yes, they can do, ma'am. They can do courses and they can come as IP practitioner or IP facilitator or IP attorney. So, IP attorney ஆகணும்னா தான் அவங்க law college போகணும். IP facilitator ஆகணும்னா just அவங்க அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும். So many companies are offering internship for this patent courses. Patent மட்டும் கத்துக்கிறதுக்கு தனியா internship இருக்கு. Copyright மட்டும் கத்துக்கிறதுக்கு தனியா internship courses இருக்கு. இன்டர்ன்ஷிப்ஸே இருக்கு. கோர்சஸ் போகணும்னு கூட அவசியம் இல்லை, இன்டர்ன்ஷிப்பே இருக்கு அதுக்கெல்லாம். அதுவே போதும். Is that is இன்டர்ன்ஷிப்பே போதும்னாலும் பிராக்டிஸ் பண்ணாத மேம், as like law and CA. Asking whether practice it is needed if they want to start. Because ma'am, இது வந்து ஒரு relativity. We are in the middle position between the public and the government. Legal to practice the company with just having the practice or knowledge about it. Practice பண்ணனும்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ பேட்டன்ட் ஃபெசிலிட்டேட்டரை வந்து ஒருத்தன் ஹையர் பண்றானா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய கம்பெனியை தான் ஹையர் பண்ணுவான். அவன் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஹையர் பண்ண மாட்டான். பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிற ஹையர் பண்ணி அவனுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அவனுக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆயிடும். So they have to practice means they have to go up with the policies. என்னன்னா மேம், இப்போ சிஏக்கு பிஎல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஐபிக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆள் இல்லை, அதுதான் பிரச்சனை. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சரியான டொமைன் இல்லை, அதுக்கு சரியான ஸ்ட்ரீம் லைன் இல்லை. ஸ்ட்ரீம் லைன் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். பிகாஸ் இங்க நமக்கு சவுத் இந்தியால அந்த இப்போதான் ரீச்சே ஆகுது. நார்த் இந்தியால இருக்கிற கொஞ்சம் பேர் தான் வந்து பேட்டன்ட்ல ரொம்ப வெல்வர்ஸ்டா இருக்காங்க. லைக் எஸ்எஸ் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களாம் நல்லா பண்றாங்க. ஸோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க RGINP அவங்களாம் வந்து அங்க நாக்பூர் ஈஸியா அக்சசிபிளா இருக்கு. ஸோ ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட்ல போய் கோர்ஸ் முடிக்கிறாங்க. தே வில் ஹாவ் அ நாலேஜ் அபவுட் திஸ் அண்ட் தே கேன் டெவலப். அண்ட் மோர் ஓவர் நமக்கு சவுத் இந்தியா பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான் ஆஃபீஸ் இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல இருக்கு. ஸோ தே கேன் ஈஸிலி கம்யூனிகேட். இங்க நம்ம சவுத் இந்தியால இருக்கிற இந்த ஆஃபீஸ்க்குள்ள போனாலே ஹிந்தி ஸ்பீக்கிங் மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கம்யூனிகேஷன் இட்செல்ஃப் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட். கொஞ்சம் பேர் தான் தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. அங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா கம்யூனிகேட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் இட்செல்ஃப் இஸ் இன் தி டூ லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொண்டு போறதுக்கு கரெக்டான ஸ்ட்ரீம் லைன் இல்லை மேடம், அதுதான் பிரச்சனை. அண்ட் மோர் ஓவர் நிறைய அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆகல. Okay, that is இப்போ வந்து whether it is legal to practice consultant separated தனியா individual if they want to practice in the academic degree is needed to get registered practice like that. Ma'am, actually for patent filing degree is not needed, but ஒருத்தங்க வந்து ஹையர் பண்றாங்கன்னா கண்டிப்பா டிகிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. நம்ம சும்மா இருக்கிறவங்கள எடுக்க மாட்டோம்ல. Yes. Degree இருந்தா தான் எடுப்போம். Because I just actually my students they are to many job facilities connected with so many areas. Yes, so I think it's now interdisciplinary. After doing PhD, they want to do these kind of courses and want to become an patent officers. So about the need for academic degree. If practicing is there, they can come up, ma'am. Otherwise, it should be somewhat difficult. Make them to practice from now onwards. I'm so much curious when I'm talking to Chandrakala to ask so many questions because most of the things what you are talking.
today. There is one more thing I just want to ask. Is there any ethics in patent filing that is as per this WIPO is concerned? Ethics on patent, like that. Ethics or strategy? You mean No, ethical steps? no, moral ethics connected to any patent filing. This Yes, ma'am. Yes, ma'am. It's there because it has to be concerned over worldwide, no, and so many ethical steps are there. So many procedures are there. Okay. Any That's why it is not reach out. It couldn't be reach out to the common public. Yeah, Because of the ethical guidelines. Yeah. For that only I am asking if any Yes, ma'am. product or any service that should not be patented or something like that. So just So many ethical guidelines are there, ma'am. Okay, thank you. And the last question I want to ask you is that your opinion. Yes, ma'am. Your opinion about what do you think about the IPR and the sustainability? IPR and sustainability. Development, we are talking about the eco-friendliness and the environmental issues. So if active patent is for nowadays, it is only on the profit making companies or products for commercial enterprise. They are usually making like that, right? So it is intellectual properties, but it is not on intellectual basis. It is they want to use the technology for commercial price. That is Even to me also, so many IP facilitators are asking, ma'am. IP facilitators are asking, I'm making money out of patents. Can you register with me? Like that, so many people are asking me, myself, asking myself that they are making money out of patent. Can I join with them? But I'm not doing like that because I'm very much patriotic, and so I will go only with ethical things. I don't go with non-ethical matters. So I refuse those things. And based for sustainability, this IP is very much important, very much essential thing. And moreover, for our society, is very much needed one. As what I have started நம்ம பேசுறத ஒருத்தங்க காது கொடுத்தே கேட்கல, நம்ம பேசுறதுக்கு ஒரு மரியாதையே இல்லைங்கிற இடத்துல நம்ம சொல்றத ஒருத்தவங்க செய்யணும்னா நம்ம கையில ஒரு ரைட்ஸ் இருக்கணும் மேடம். அதுக்கு ஐபி ரைட் கண்டிப்பா யூஸ் ஆகும். Thank you. Because I experienced those things. Okay. Thank you. Very well said, Indhumathi ma'am. And Selva ma'am, beautiful questions கேக்குறீங்க. Indhumathi ma'am, ஒரு added point. Selva ma'am வந்து அவங்க இது ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. அது வந்து ஐபிஆர்ல தான். அண்ட் அவங்க ஸ்பெஷலைசேஷனும் லால வந்து ஐபிஆர் தான் மேம். அவங்க பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காங்க அவங்க ரிசர்ச்க்கு. Okay, ma'am. Super, ma'am. No. Andrakla misunderstood something, and when I underwent a law course, I haven't completed. I have chosen IPR because I'm having much interest on that because I'm a science student. After completing but I haven't completed. So that is one point. And my research, I have applied. That is, we made a patent with my research team. That is with my guide and my. So that's what. Actually, I am from microwave engineering, madam. I have done my PhD in microwave engineering. And because of the curiosity with the IP only, I have done a course and practiced much with this IP rights. And indulged myself in this IP policies. And I have started this company. Based on curiosity only, I am doing this. Okay. I'm also working in a college. Oh, great. Can I get your number and so? Yes, it has been shared. I think so, madam. Sir has. Ma'am, I'll put it in the chat box. Otherwise, I will share in the WhatsApp group. I will share. Yes, ma'am. Are you there at Active Women Group? Yes, ma'am. I was there. Oh, okay. Nice. Okay. Yes, I will share all my contact details over there, ma'am. Okay, thank you so much, because people in research and doing individual enterprising in research or these kind of things is not there available, right? Women they want to be in a safe working environment, and office at 10 to 5 job, they want to go like and come back. They don't individually like Chandrakala business doing business. Scientific research people are not that much oriented doing an individual research like. So
I'm so much pleased about your that is background, like biotechnology or biology. What you told, like biotechnology. I'm an ECE, ma'am. Oh. I'm from ECE, ma'am. And I'm having my titleship with Anna University, and most of my students are doing research in microwave engineering, as well as they are also practicing IP with me. So it's not audible. I disconnected for some time. I couldn't. Last few words, what you have told. My scholars are practicing IP with me, ma'am. Oh, great. So I can get more ideas and I need some. Yeah, it's great. Thank you for you. Thank you to you also, to Chandrakala, send me all these details. Yeah, thank you very much, ma'am. Thank you. Thank you, Selva ma'am. Yes, others. Shiva sir, do you have any questions for Indhumathi ma'am? No, madam. Madam explained it very clearly. So thank you, sir. Thank you very much, madam. Thank you. Thank you, sir. Thank you. Sridhar sir, உங்களுக்கு questions இருக்கா? கேக்குறீங்களா? Unmute பண்ணிருக்கீங்க. அவருக்கு லைன் கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் மேம். அவர் அன்மியூட் பண்ணிருக்காரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. சோ இன்னைக்கு செஷன் வந்து நிஜமாவே வந்து ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டா எடுத்துட்டு போனீங்க மேம். நிறைய பேருக்கு வந்து அந்த பேசிக் டவுட்ஸ் வந்து இவ்வளவு இருக்கா இதுல அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து செல்வா மேம் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு சப்ஜெக்டே வந்து ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்ட். அதுல வந்து விமன் வந்து இவ்வளவு ஷைன் ஆகுறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம பீப்புளுக்காக நீங்க வந்து இன்னைக்கு ஷேர் பண்றப்போ வந்து நிறைய பேர் வந்து அது வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு ஐபி நீங்க அந்த சொன்ன பாயிண்ட்ஸ்லயே 2 ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி 3 டைம்ஸ் சொன்னீங்க. அது ரொம்ப மேட்சிங்கா இருந்தது. ரைட்ஸ் மறுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்து நம்ம ரைட்ஸ் சொல்ற விதத்துல வந்து நிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த ரைட்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்றப்போ அது நமக்குன்ட்டு இருக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஃபீல்ட் ஆனாலும், இன்ஜினியரிங் ஃபீல்ட் ஆனாலும், ஃபுட் ஃபீல்ட் ஆனாலும், இது அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆனாலும், அவங்க இது மெடிசினல் ஃபீல்ட் ஆனாலும், அந்த ரைட்ஸ் அவங்க பாதுகாத்து வச்சுக்கிட்டாலும் ஜெனரேஷன் வைஸ் வந்து அவங்களுக்கு பேட்டன்ட் ராயல்ட்டியும் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ஒரு வேற ஒரு செட் ஆஃப் லைஃப்க்கு நாமளும் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் நாம உழைச்சிட்டு இருக்கோம் அந்த பேட்டன்ட் லைஃப்க்கு வந்து இன்னும் வராம இருக்கும். பட் அந்த ஒரு ஐ ஓப்பனிங் செஷனா இன்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே சோ இந்த மாதிரியும் வந்து நம்ம பிசினஸ் பண்றோம், நம்ம பிசினஸ்ல புது ஐடியாஸ் வந்து நுழைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கலையே, நம்ம ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கோம் இத்தனாலா? ஓகே இந்த மாதிரி இருக்கு, அப்போ இன்னும் நம்ம வந்து பண்ணணும். இதுல வந்து நூக் அண்ட் கார்னர்ஸும் இருக்கு. அதுல வந்து பெஸ்ட் அவுட்கம் வர்ற மாதிரியும் வந்து லூப் பிடிச்சிட்டு உள்ள போயிடலாம், அதுல எக்ஸல் ஆகலான்ற ஒரு தாட்டுக்கு வந்து இந்த செஷன் வந்து கொண்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து இதுக்கு அப்புறம் வந்து நம்ம பீப்புள் வந்து ஐ ஓப்பனிங் பண்ணிட்டு அவங்கவுங்க பிசினஸ்ல வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இன்டெலெக்சுவல் ரைட்ஸ் கான்செப்ட் வந்து கொண்டு வர முடியும்ன்றத வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும்ன்றது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட். அண்ட் இந்து மேம், நீங்க இன்னைக்கு எக்ஸலண்டா வந்து ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது வந்து ஒரு டச் மட்டும்தான் உங்களுடைய செஷன்ல நினைக்கிறேன். இன்னும் டெப்தா போகிறப்போ வந்து டீடைல்டு செஷன்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வரும். அதுல வந்து இன்டெப்தா வந்து அவங்களுக்கு பிசினஸ் வந்து உள்ள போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸும் வந்து நாம வந்து டிராவல் பண்ணி எடுத்துட்டு போலாம் மேம். ஸோ இன்னைக்கு 3 to 6 செஷன் வந்து ரொம்ப வேல்யூபிளா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்